ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியுமாக ஒரு வார்த்தையின் வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம இது போல கூடி கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் கவனப்படுத்தி கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்தி வருகிறார். பல இடங்களில் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களில் நான் ஜனங்கள் நடுவிலே பேசின செய்திகளுடைய தொகுப்பாக இந்த செய்திகள் ஆங்காங்கே கொடுக்கப்பட்ட செய்திகள் அதெல்லாம் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி கொள்வதற்கு இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சி பெரிய உதவியாக இருக்கிறது என்று நீங்கள் அனுப்பும் நல்ல கடிதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் கவனித்து கேட்கும் பொழுது நானும் ஒரு மாணவன் போல உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறேன். இது நான் என்னுடைய சுயத்திலிருந்து பேசின வார்த்தைகளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தைகள். எனக்கு நல்லா தெரியும், சில வார்த்தைகளை பேசும்போதே இது நான் பேசலை, இந்த வார்த்தையினுடைய காரியங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுன்னு நானே சில சமயங்களில் வியந்து போவேன். அதனால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனால் புடமிடப்பட்டு உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர் எந்த நேரத்தில் எந்த வேளையில் யாரை கொண்டு எதை பேச வேண்டும் என்று நினைத்து அவர் பேசுகிறாரோ அந்த வார்த்தைகள் தான் உங்களை வருகிறது. நாங்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து விட்டோம் என்பதற்காக இது எங்கள் வார்த்தைகளாக மாறிவிடாது. அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்ம மறுபடியும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. மறுபடியும் அந்த வார்த்தைகளை குறித்த ஒரு ஞானம், ஒரு தெளிவு நமக்குள்ளே உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்போவுமே அப்படித்தான், படிக்க 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 புதுசாக தோன்றும். கர்த்தருடைய செய்திகளும் அப்படித்தான், கேட்க 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 பல புதிய காரியங்கள் அதன் வழியாக வெளிப்படும். அடுத்த வாரம் சனிக்கிழமை நமக்கு ஒரு உபவாச ஜெபம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம்தான், ராமநாதபுரத்தை மையமாக வைத்து மாதந்தோறும் 2வது சனிக்கிழமைகளில் ஒரு உபவாச ஜெப கூட்டத்தை நாங்கள் நடத்துவது வழக்கம். ஆனால் இடைப்பட்ட காலங்களிலே ஜனங்களை கூடி வர செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தீர்மானம் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு முடிவெடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னால் ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஜெப நேரத்தை, தீர்க்க தரிசன ஜெப நேரம் என்ற ஒரு நேரத்தை சனிக்கிழமையில் நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் ஜனங்களுக்கு அது உபவாச ஜெபம் என்று சொல்லப்படாவிட்டால் கூட இந்த செய்தியை பார்த்த பல பேர் அந்த நாளை ஒரு உபவாச நாளாகவே ஆசரித்தார்கள் என்று சொல்லி எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு உபவாச கூட்டத்துக்கு வந்து நாங்கள் எப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோமோ அதே மாதிரி டிவி திரைக்கு முன்னால் குடும்பமாக நாங்கள் உட்கார்ந்து 6 மணி நேரம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். அதில் கர்த்தர் நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் வாழ்கிற காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டோம் என்று பல பேர் அனுப்பின நல்ல கடிதங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முயற்சி தான் நம்முடையது, அதை முடிவாக்குகிறவரும் பயனுள்ளதாக்குகிறவரும் கர்த்தர் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட அந்த உபவாச ஜெப நிகழ்ச்சியில் நாம் பேசின செய்தியை அடுத்த வாரத்தில் உபவாச ஜெபம் வர்றதுனால மறுபடியும் நம்முடைய ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக, மறுபடியும் அதை ஒரு முறை பின்னால் திரும்பி பார்ப்பதற்காக அந்த செய்தியையே மறுபடியும் ஒளிபரப்பு செய்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாரத்தில் நடக்கிற உபவாச ஜெபத்தில் நான் கொடுக்க போகிற செய்திக்கும் இந்த செய்திக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதை நம்ம முதல்ல புரிந்து கொண்டால்தான் அடுத்த செய்தியை நம்மால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அதனால தான் இந்த செய்தி மறுபடியும் உங்களுக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணப்படுது. மறுபடியும் நீங்கள் உட்கார்ந்து கேளுங்க. இதான் போன தடவை கேட்டாச்சே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவில் கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் படிக்கும் போதும் புதிய புதிய கோணங்கள் வெளிப்படுத்தப்படும். அது மாதிரி தான் கர்த்தருடைய வேதத்தை இந்த அதிகாரம் தான் படித்தாச்சே, இந்த வசனம் தான் படித்தாச்சேன்னு நம்ம விடுறதில்லை. திரும்ப 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 படிக்கும்போது புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். போன முறை நடைபெற்ற உபவாச ஜெபத்தில் நாம் நம்மை இந்த காலகட்டங்களில் பலப்படுத்தி கொள்ளணும். ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய விசுவாசத்தில் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனில், உள்ளான மனிதனில் பலம் பெறணும். இல்லாவிட்டால் இந்த கொடிய காலங்களை நம்ம எதிர்கொள்ள முடியாது என்கிறதை நான் உங்களுக்கு செய்தியாக சொன்னேன். எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசியாக என் சகோதரரே, ஆவியிலே பலப்படுங்க, உள்ளான மனிதனிலே பலப்படுங்கள்
என்பதை ஒரு கட்டளையாகவும் நினைவூட்டுதலாகவும் சொல்லுகிறார். அப்போ ஆவிக்குரிய மனுஷன்ல, உள்ளான மனுஷன்ல எப்படி பலப்படுவது? அப்படி பலப்பட்டா தான் உங்களுடைய மனநிலை, ஆவிக்குரிய மனநிலை ஆரோக்கியமா இருக்கும். நீங்கள் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு உண்டான தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய சூளை எரிந்து கொண்டிருக்கிறது, அவங்கள தூக்கி உள்ள போட போறாங்க. யாராவது பயந்த மாதிரி தெரிஞ்சதா பாருங்க. சட்டம் போடப்பட்டு விட்டது, யாரும் தான் வைத்திருக்கிற சிலையைத்தான் பணிந்து கொள்ளலும் என்று. தானியேல் பதறினாரா பாருங்க. ஏன் அது அவர்களுக்கு சாத்தியமாச்சுன்னா பலம், ஆவிக்குரிய பலம், விசுவாசத்தின் உறுதிப்பாடு. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம எதை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த காலத்தை எதிர்கொண்டு, இந்த காலத்தை ஃபேஸ் பண்ணி, கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளை எது ஒன்றையும் இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆவிக்குரிய பலம் நமக்கு அவசியமாக இருக்குது. அதை வலியுறுத்தி பேசப்பட்ட செய்தி தான் போன மாதம் நடைபெற்ற உபவாச கூட்டத்தில் பிரதான செய்தியாக சொல்லப்பட்டது. உங்கள் நினைவூட்டுதலுக்காக அந்த செய்தியை மறுபடியும் ஒளிபரப்பு செய்கிறோம். கவனித்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் ஒரு வசனத்தை இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம். அதில் குறிப்பாக ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எல்லா விசுவாசிக்கும், எல்லா ஊழியக்காரனுக்கும், கர்த்தரை பின்பற்றுகிற எல்லா சீஷனுக்கும் மிக முக்கியமான ஒன்று பலப்படுவது. அவர் சொல்றார், கடைசியா என் சகோதரரே. அந்த பகுதியில் நிறைய ஆலோசனைகளை சொல்லிட்டே வர்றாரு. அதில் சொல்றார், கடைசியா நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க முன்னெப்போதும் எந்த காலத்துல நீங்கள் கர்த்தருக்குள்ள பலவான்களா இருந்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இப்போ உள்ள காலத்துல நீங்க கர்த்தருக்குள்ளே பலப்பட்டால்தான் இந்த காலத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் உங்களுடைய விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அங்கே பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள்ளே ஓடுகிற என்னுடைய ஓட்டம் என்பது போராட்டம் நிறைந்தது. அந்த போராட்டம் நல்ல போராட்டம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எதற்கு போராடினாராம்? தன் விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக. உங்கள் விசுவாசத்தை கை நெகிழ விட பண்ணவும், உங்கள் விசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்து விடவும், உங்களை சுற்றிலும் நிறைய சாத்தானுடைய சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை எப்படியாவது உங்களிடத்திலிருந்து உருக்குலைத்து விட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம். அப்போ அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒருவர் போராட்டம் போராடினேன் என்று சொன்னாலே போராடுவதற்கு மிக முக்கியமாக பலம் வேணும். பலம் இல்லாதவன் எப்படி போராட முடியும்? அப்போ உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள, விசுவாச போராட்டத்தை நீங்கள் செய்ய, உங்களுக்கு எதிராக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களையும் முறியடித்து அவனோடு நீங்கள் எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய பலம் உங்களுக்கு வேணும். முன்னெப்போதும் இருந்ததை விட இப்போ உள்ள காலத்தில் உங்கள் விசுவாசத்தையும் கர்த்தருக்குள் உங்களுடைய நம்பிக்கையும் உருக்குலை வைப்பதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய போராட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு செய்தியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், இனி வாழ்க்கை என்பது போராட்டம்தான். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீங்கள் போராடி மேற்கொண்டு அதுக்கு பிறகுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா காலம் கொடூரமாய் மாறிக்கொண்டு வருகிறது. நம்ம சுற்றி நடக்கிறத பாருங்களேன், எல்லாத்திலும் ஒரு தீவிரம், எல்லாத்திலும் ஒரு பயங்கரம். 2020க்கு முன்னால் 2018-19 வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ 2020க்கு பிறகு நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் போராட வேண்டி இருக்கிறது. சாதாரணமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு சின்ன காரியத்தை கூட போராடித்தான் வாங்க வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி வருகிற நாட்கள் இது மாதிரி தான் தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பயமுறுத்துறனோ என்று. நான் பயமுறுத்தலை. கர்த்தருடைய வேதம் எதிர்காலத்தில் அல்லது கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் நான் உங்கள் நடுவில் பேசி கொண்டிருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு, நம்ம கடைசி காலத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம்.
நீங்கள் கடைசி காலம் என்ற உடனே அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தை நினைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாலே கடைசி காலம் ஆரம்பித்து விடுகிறது. இந்த கடைசி காலத்துக்குள்ளே அடியெடுத்து வைத்து விட்டோம். கடைசி காலத்துக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. அதில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும், பயங்கரங்களும், போராட்டங்களும், ஒரு கொள்ளை நோயாக இருந்தாலும், ஒரு நிலநடுக்கமாக இருந்தாலும், உலகம் தழுவின மாதிரி அது உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏதோ எருசலேமில் மாத்திரம் நடக்கிற பயங்கரத்தை சொல்லலை அவர், இஸ்ரவேலுக்குள்ள மாத்திரம் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லலை. கர்த்தர் மத்தேயு 24, லூக்கா 21 வரும் காலத்தில் கடைசி காலத்தை பற்றி சொன்னது எல்லாமே ஒட்டுமொத்த உலகத்தை பற்றியது. அது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கும் உரியது அல்ல. இதனுடைய அடிப்படையில் நீங்கள் வச்சு பார்த்தா இனி வருகிற காலம் போராட்டம் நிறைந்தது. மாம்சத்துக்கு விரோதமாக மாம்சம், இரத்தத்துக்கு விரோதமாக இரத்தம், தேசத்துக்கு விரோதமாக தேசம், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், கொடுமை, வறுமை, பஞ்சம், கொள்ளை நோய், இயற்கையில் உண்டாகிற சீற்றம், எவ்வளோ பெரிய பட்டியல் இருக்கிறது. இனிமே நமக்கு நல்லா ஒரு காரியம் தெரிகிறது. கடைசி காலத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் இருக்குது நாட்கள், ஆனால் இப்போ தான் நுழைய ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போவே நாம் என்ன செய்யணும்? இப்போவே செய்தால் கூட அது லேட்டு தான். ஆனால் இப்போவாவது நாம் அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். முதல்ல உங்களை பலப்படுத்திக்கிறணும். நீங்கள் பலப்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த கடைசி காலத்துடைய தாக்கம், இந்த கடைசி காலத்துடைய வேகம் உங்கள் கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ நன்மைகளை பறக்கடிக்க பண்ணிவிடும். அதை உங்கள் கையிலிருந்து பிடுங்கி எடுத்து விடும். உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்வது என்பது முடியாத காரியமாய் மாறி போய்விடும். அப்போ இது உங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம பலவான்களாய்த்தான் இருக்கிறோம், காலங்கள் இப்படி வந்தால் எல்லாம் சந்திச்சிடலாம். ஒரு கூட்டத்தில் செய்தி கொடுக்கப்பட்டு கடைசி காலத்தில் ஒரு கன்னை வச்சுட்டு அந்தி கிறிஸ்து வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறாயா, மறுதளிக்கிறாயா அப்படின்னு கேட்டால், மறுதளிக்காவிட்டால் உன்னை சுட்டு விடுவேன்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு கேட்டால், நாங்கள் கர்த்தருக்குன்னு சாட்சியாக நிற்போம் சொல்லுவாங்க. எப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு காட்சிப்படுத்தி நடக்க போகிற விஷயத்தை காட்சிப்படுத்தி கற்பனையாக சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷமாக நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் இறங்கி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க என்கிட்ட, கொரோனா வைரஸுக்கு ஒரு வேக்சின் கொடுக்குறாங்களே, அதை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டால் தான் ஆஃபீஸுக்கு வரணும்னு சொல்கிறாங்களே, வேக்சினை பற்றி நாங்கள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? இது ஒரு பெரிய கேள்வியாக நிறைய எழுதுகிற எல்லாருமே அதான் கடிதத்தில் எழுதுகிறாங்க. ஏன்னா அந்த வேக்சின் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இதை இவ்வளவு தீவிரமாக்குவார்கள் என்று இவர்கள் யோசித்து பார்க்கல. இந்த வேக்சின் வரும்பொழுது இது எல்லா இடத்திலும் இந்த வேக்சின் அணியாவிட்டால், வேக்சின் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஒரு வேக்சின் போடலைன்னா ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கு வேக்சின் அவர்கள் பண்ணுவது என்பது கட்டாயம். இனி அடுத்து என்ன செய்வாங்க? ஸ்கூல் திறந்து மாணவர்கள் போகணுன்னா அவங்க அதை போட்டு தான் ஆகணும். நிறைய ஆஃபீஸில் சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறதா நினைக்கக்கூடாது, வேக்சின் எடுத்துக்கொண்டால் நீங்கள் வேலையில் தொடர்ந்து நீடிக்கலாம், இல்லை நீங்கள் கொள்கை பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிடலாம், வேக்சின் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. நீங்கள் ஒரு பிரயாணம் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் கையில் வேக்சின் போட்டதற்கான அடையாளம் இருக்கிறான்னு கேட்பாங்க. நாளைக்கு ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட உள்ளே போனால் கூட வேக்சின் போட்ட அந்த அடையாளம் இருக்கிறதான்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஒரு விமானத்தில் பயணம் செய்வது என்பது இப்போ முடியாத காரியம், வேக்சின் கண்டிப்பாக வேணும். அதிலும் கூட இந்தியாவில் போட்ட வேக்சின் இருந்ததுன்னா நாங்கள் ஐரோப்பிய நாட்டில் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற வேக்சின் போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நெருக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கல்ல, இப்போ தான் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வேக்சின் நாங்கள் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா? இதனால் என்ன உண்டாகும்? கர்த்தர் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஏன் இதை பற்றி நீங்கள் முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பலை அப்படின்னு சொன்னால், ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனையை நீங்கள் நுழையும் போது, ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோடைய பயங்கரம் என்னன்னு தெரியும். வேக்சின் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற ஒரு காரியங்கள் நிர்பந்தம் பண்ணப்படுகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு இதுவே வேறு மாதிரி மருவி அல்லது மாறி ஒரு சிப் வைக்கணும் உள்ள, அது வைக்காவிட்டால் சமுதாயத்தில் உங்களுக்கு இந்தந்த வசதியெல்லாம் கிடைக்காது என்று நிர்பந்தம் பண்ணப்பட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. வேக்சின் நல்லதா கெட்டதா என்பது எனக்கு தெரியாதது என்பது மாத்திரமல்ல, அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்குமே தெரியல. இல்லை இன்னும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறாங்க. இப்போ இங்கே கண்டுபிடிச்ச வேக்சின் அங்கே செல்லாதுங்கிறாங்க, அங்கே கண்டுபிடிச்சது இங்கே செல்லாதுங்கிறாங்க.
இப்போ சமீபத்தில் யூகேவில் இருக்கிற ஒரு அரசியல் மிக முக்கியமான ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, டெல்டா என்ற அந்த கிருமிக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்கிற இந்த வேக்சின் பத்தாது, நீங்கள் 3வது ஒரு ஊசி எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லுகிறார். இது என்னன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த நோக்கம் முழுவதும் எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை சதவீதம் பேருக்கு நாங்கள் வேக்சின் கொடுத்தோங்கிறது தான் யோசிக்கிறாங்க ஒழிய, அந்த வேக்சின் உண்மையிலேயே அந்த கொள்ளை நோய் வராதபடிக்கு அவர்களை பாதுகாக்குதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த 3வது அலை வரும்பொழுது இஸ்ரேல் தேசத்தில் ஏறத்தாழ 80% மேற்பட்டவர்கள் இந்த வேக்சின் எடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த 3வது அலை வரும்போது அந்த தேசத்திலும் பாதிப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அப்போ முதல்ல எடுத்த வேக்சின் இதுக்கு செல்லுபடி ஆகாதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ அதனால் நான் இதை பற்றி விளக்கமாய் அல்லது இப்படி எடுக்கக்கூடாது நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. அதை நீங்களே ஜெபம் பண்ணி இதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என் சரீரத்துக்கு இது சேருமா சேராதான்னு நீங்கள் யோசித்து ஒரு முடிவெடுத்துக்கிறணும். இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு கூட்டத்தில் கேட்கும்போது சொல்லுவோம், ஒரு கன்னை வச்சுட்டு அந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிறாயா அல்லது உயிர் வாழ்கிறாயா என்று கேட்டால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்போம். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நாங்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இயேசுவுக்கு தான், உடனே நாங்கள் இயேசுவை மறுதலிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் வரும்போது என்ன தெரியுமா, எதுக்கும் ஒரு ஊழியக்காரன்ட்ட கேட்டுருவோம், அவன் சரின்னு சொன்னால் நம்ம எடுத்துருவோம், பழி அந்த ஆள் மேலே போட்டுருவோம். கன்னை வச்சுட்டு அந்த கிறிஸ்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படியா சொல்லுவீங்க, இருங்க எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டுறேன், இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஆள்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுறேன் நீங்கள் சொல்லுவீங்களா, மறுதலிக்கலாமா மறுதலிக்க வேணாமான்னு. ப்ராக்டிக்கலாக வரும்போது தான் ஒரு பிரச்சனையுடைய தாக்கம் என்னன்னே நமக்கு தெரியும். இனி வர்றதெல்லாம் அப்படி தான், உங்களை நிர்பந்தம் பண்ணி கட்டாயப்படுத்தி தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு செய்வாங்க. வேக்சின் ஒருவேளை நல்லது, வேக்சின் ஒருவேளை உங்களை பாதுகாக்க போதுமானதாக கூட இருக்கலாம். ஆனால் இது இனி நீங்கள் நிர்பந்தம் பண்ணப்படுவீர்கள் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு சின்ன குழந்தை கூட அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்துக்கு உடன்படாமல் பள்ளிக்கு போக முடிவதில்லை. ஒரு குழந்தையின்மே ஆஸ்பத்திரியில் பிறக்கணும்னு சொன்னால் கூட வேக்சின் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அல்லது அவர்கள் கொண்டு வருகிற ஒரு திட்டத்தை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திப்பாங்க. அப்போ இனி உங்களை ஆளுகிறவர்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கூட நிர்பந்தம் பண்ணும்போது அந்த நிர்பந்தம் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரானதாக இருக்கும்போது, இப்போ வேக்சின் போட்டுக்கொள்வது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரானது இல்லை. ஏன்னா கர்த்தர் இதை பற்றி முன்னாலே சொல்லி வேக்சின் போடக்கூடாது, அது சாத்தானுடைய தந்திரம் அப்படிலாம் கர்த்தர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் முத்திரை போடுவதை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு காரியத்தை இதே மாதிரி சமுதாய அளவில், உலக அளவில், தேசங்கள் அளவில் அவைகள் நிர்பந்தம் பண்ணப்படும் போது நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க? அதை எதிர் நிற்பதற்கு உங்களுக்கு பலம் இருக்குதா? இனி அப்படித்தான் தனிநபர் வாழ்க்கையிலெல்லாம் தலையிடுவாங்களாமே. இனி வருகிற நாட்கள் அவங்க சொல்கிறதான் நீங்கள் செய்யணுமா? இப்போவே அதனுடைய காட்சிகளை இப்பொழுதே நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்க்குறோமே. ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது தான் என்னால் இது முடியாமல் இருக்க முடியவில்லை, அவங்க சொன்னதை செய்யாவிட்டால் இந்த சமுதாயத்தில் என்னால் வாழ முடியவில்லை என்கிறது இப்போ தானே நமக்கு தெரியுது. நாளைக்கு இதையே தீவிரப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லுவது வேக்சின் தவறு என்று நான் சொல்ல வரலை. வேக்சின் என்பது ஒரு வேளை ஒரு சிப்பு மாதிரி வச்சுக்கோங்க, அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன முடிவெடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு இந்த வேக்சின் இன்றைக்கு ஏன் இந்தியாவில் ரொம்ப அவர்கள் நிர்பந்தம் பண்ணலை அப்படின்னு கேட்டால், ஜனங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட அது ஸ்டாக் இல்லை. ஒருவேளை நிறைய எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வேக்சின் வாங்கணும், அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முக்கியமான தருணங்களிலும் இந்த அடையாள அட்டை தான் உங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்க போகிறது. ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலும், ஒரு ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போனாலும், ஒரு தியேட்டருக்கு நீங்கள் போனாலும், ஒரு விமானத்தில் நீங்கள் பயணம் செய்ய நேரிட்டாலும், ஒரு பள்ளிக்கு போனாலும், ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு மார்க்கெட்டில் மாலுக்கு நீங்கள் போனால் கூட இந்த அடையாளம் வேணும். இது கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரானதாக நேரடியாய் காட்டப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி முத்திரை என்பது இதே மாதிரி தானே வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதுதான் சொல்லுவது, இதெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியாக இப்படி வரப்போகுதுங்கிறதுக்கு சாட்சியாக இந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் உங்களை இப்போ தகுதிப்படுத்திக்கிறணும், ஆயத்தப்படுத்திக்கிறணும்.
இன்னைக்கு இருக்கிற இது நம்முடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்காததா இருந்தால் கூட நாளைக்கு வருவது கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவை பிரிக்க போகிற காரியம் வருதே. உலக அளவில் வசனத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு. மிருகத்தின் நாமத்தையாவது அவருடைய இலக்கத்தையாவது அதனுடைய முத்திரையாவது அணிந்து கொள்ளாதவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. அப்போ எல்லா துறையிலும் அது கண்டிப்பு கட்டாயம் சொல்லுவாங்க என்பதற்கு இப்போவே ஒரு அடையாளம் வர ஆரம்பிச்சிருச்சா? இதை ஒரு அடையாளமாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதை உங்களால் எதிர்க்க முடியுதான்னு பாருங்கள். முடியாது. அப்போ நாளைக்கு வரக்கூடிய அதே காரியத்தை எதிர்க்க முடியாது. அது ரொம்ப தீவிரப்படுத்தப்படும். அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பலம் தேவை. இனி வருகிற காலங்களை எதிர்கொள்வதற்கு பலம் தேவை. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எக்காலத்திலும் கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையின் பலம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவருடைய விசுவாச ஓட்டத்தை அவர்கள் துவக்கி ஓடும்போது அந்த விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்கு என்னென்ன விதங்களிலே முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சிகளையும் சாத்தான் அவர்களுக்கு எதிராக செய்வான். அதை காப்பாற்றி ஓடணும் அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக பலம் வேணும். அது முன்னே போதிலும் இருந்ததை விட இந்த காலத்தில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் கர்த்தரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவையும் காப்பாற்றி கொண்டு ஓடுவது என்பது பெரும் போராட்டமாக இருக்கும். வசனத்தில் இதை செய்யாதன்னு சொல்லும், சமுதாயம் அரசியலும் இதை செய் என்று சொல்லும். இதை செய்யாவிட்டால் நீ இன துரோகின்னு சொல்லும், தேச துரோகின்னு சொல்லும். நீங்கள் செய்தீர்களானால் கர்த்தருக்குடைய ராஜ்யத்துக்கு உட்பட மாட்டீர்கள் என்று வசனம் சொல்லும். இது ரெண்டுக்கு இடையில நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று உங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டு உங்கள் ஓட்டத்தை முடிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு பலம் வேணும். அந்த பலம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு இப்போ வருகிற சில சம்பவங்களே அடையாளமாக இருக்குது. நமக்கு பாருங்கள், ஒன்றை எதிர்த்து பேச முடியலை. மாஸ்க் போடுனா மாஸ்க் போட்டு தான் ஆகணும். ஒரு ஆட்டு மந்தை எப்படி போகுமோ அதே மாதிரி ஆட்டு மந்தைன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஆட்டு மந்தை தன்னிச்சையாக எதையும் யோசிக்கக்கூடாது. மேய்ப்பன் எங்கே கொண்டு போகிறானோ அங்கே தான் போகணும். அதே மாதிரி இன்னைக்கு தேசத்தை இப்படி நடத்தி கொண்டு போகிறார்கள். நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம பேசக்கூடாது, ஏன் சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது, லாஜிக் பண்ணக்கூடாது. அவர்கள் சொல்லுகிறார்கள் மாஸ்க் போடுனா மாஸ்க் போடு, கை குலுக்காதனா கை குலுக்காத, கையை கழுவுனா கையை கழுவு. கையை கழுவினா அந்த கிருமிகள் அழிந்து விடும் என்று சொன்னால் அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி நீங்கள் கை கழுவுற அந்த மெடிசனில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கிருமிகளை ஒழிப்பதற்கு மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஒழிப்பதற்கு மருந்தே கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு கிருமியை ஒரு சானிடைசர் எப்படி கழுவிரும்? கேட்கக்கூடாது, சொன்னால் நீங்கள் செய்யணும். இடைவெளி விட்டுத்தான் இருக்கணும். எதிர்க்க முடிகிறதா? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதை ஏதோ ஒரு நல்ல காரியத்தை காட்டுவதை போல காண்பித்து நம்மை கட்டாயப்படுத்தி அதை செயல்படுத்த வைக்கிறாங்க. முதல் அலை வந்தபோது நீங்கள் சாலைகளில் பார்த்துருப்பீங்க, இந்த முகக்கவசம் அணியாதவர்களை விரட்டி விரட்டி தீவிரவாதிகளை பிடித்ததை போல பிடித்து பயமுறுத்தி ஃபைன் போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. இது மாதிரி தான் இனி வருகிற காரியங்கள். இது நல்ல காரியமாக இருக்கலாம், ஆனால் இனி வரப்போகிற காரியங்கள் எல்லாமே இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில காரியங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு எதிரானதாக இருக்கும். அதை நீங்கள் கடைப்பிடிச்சே தீரணும்னு சொல்லி அரசாங்கங்கள் நிர்பந்தம் கொடுக்கும். அப்போ இப்போவே நமக்கு அதை மேற்கொள்ள முடியலை, கேள்வி கேட்க முடியலை. அப்போ போய் எப்படி கேட்பீங்க நீங்கள்? இப்போ நடக்கிறத வச்சு இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியுது, சபைகளுக்கும் சபை நடத்துகிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் எதிர்பார்க்குற அளவுக்கு பலம் இல்லை. ஒரு தானியேல் சூழ்நிலை எதிர்த்து நின்றாரே, அந்த பலம் நமக்கு இல்லை. ஒரு பவுல் சூழ்நிலை எதிர்த்து நின்றானே, அந்த பலம் நமக்கு இல்லை. எருசலேம் அலங்கங்களின் மேலே நிறுத்தி அவரை பிச்சு போட்டுருவாங்கங்கிற மாதிரி கலவரம் உண்டான போதும் துணிச்சலாக நின்றார். அந்த பலம் நமக்கு இல்லை. அதான் உண்மை. நமக்கு எல்லாம் சரியாக இருந்தால் ஆராதனைக்கு போவோம், கைதட்டுவோம், ஆர்ப்பரிப்போம். அப்போ நமக்கு வெளிப்படையாக ஒரு காரியத்தை இந்த கொரோனா காலம், லாக்டவுன் காலம் சொல்லிருச்சு, உனக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்குற அளவுக்கு பலம் இல்லையா? நீ சூழ்நிலைகளோடு ஒத்து ஓடுவதானால் ஓடுவா, அதை எதிர்த்து ஓட உன்னால் முடியாது. எதிர்நீச்சல் போடுற அளவுக்கு உன்னுடைய எலும்புகளிலே பலம் இல்லை என்பதை இது காண்பித்து கொடுத்து விட்டது. அதான் உண்மை. முடியாது நமக்கு. அப்போ
காலாட்களுடனே நடக்க முடியாதவர்கள் ரதங்களுடனே எப்படி ஓடுவார்கள் என்று வசனம் கேட்குதே, அதே மாதிரி தான் இந்த தூவானத்துக்கே உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா இனி புயலும் காற்றும் இருக்கிறதே, எப்படி பதில் சொல்லுவீங்க? இப்போ நம்ம நல்லா உணர்ந்துட்டோம், பலம் இல்லை. பலம் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மை பலப்படுத்தி கொள்ளணும். அதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதுதான் உள்ளான பலம். அந்த பலத்தை தான் கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்கிறது. நம்முடைய பலம், இன்னைக்கு நம்ம பலம் என்று நினைத்து கொண்டிருப்பது என்ன? பல பேருக்கு அவருடைய பலம் எங்கெங்கிருந்தோ வருகிறது. எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஜாதி இருக்கிறது, எங்கள் சபை முழுசும் எங்கள் ஜாதி ஆட்கள் தான், அது எங்களுக்கு ஒரு பெரிய பலம். என்னுடைய ஊழியம் ஒரு ஜாதியின் அடிப்படையில், என் ஊழியத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே எங்கள் ஜாதிக்காரங்க தான். எங்கள் ஜாதி என்பது எங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். இன்னும் சிலருக்கு பணம் பலம், எங்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, பலம். இந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும், பலம். ஆட்களுடைய பலம். எனக்கு நிறைய என்னுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த பலம் எனக்கு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, இனி வருகிற காலங்களை நீங்கள் எதிர்கொள்ளணும்னா இந்த வெளியிருந்து வர்ற பலம், உங்கள் சொந்த பலம், உங்கள் மாம்சத்தை நீங்கள் நல்லா முறுக்கேற்றி வைத்திருக்கிற பலமெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது. கர்த்தர் சொல்லுகிற பலம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகணும், கர்த்தரால் வரணும். அதனால்தான் வேத வசனத்தில் சொல்றாங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சும்மா பலப்படுவதை பற்றி சொல்லலை. ஏன்னா வேதத்தில் சொல்லுது, நீங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த பலம் என்பது மாம்சத்தில் உண்டாகிற பலம் அல்ல, வெளி தோற்றத்தில் உண்டாகிற பலம் அல்ல, ஜாதியினாலேயோ பணத்தினாலேயோ ஆள் பலத்தினாலேயோ உங்களுடைய அறிவு பலத்தினாலேயோ உங்களுடைய மாம்ச பலத்தினாலோ உண்டாகிற பலம் அல்ல. இந்த பலத்தை வச்சு நீங்க ஒன்றை எதிர்க்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு உலகம் இராணுவ பலத்தை அதிகரித்து வைத்திருக்கிறது. ஒவ்வொரு தேசத்தை எடுத்துங்க, இந்தியாவை வச்சுங்க, இவ்வளவு இராணுவம் இருக்கிறது, இராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்க. கொரோனாவை இராணுவத்தை வச்சு விரட்ட முடியுமா ஐயா? சொல்லுங்க, முடியுமா? விஞ்ஞான பலம் வச்சிருக்கிறாங்க, நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, விஞ்ஞான கூடங்கள் இருக்கிறது, தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறோம். கொரோனாவை எதிர்க்க முடிஞ்சா? உங்க பலத்தை வச்சு எல்லாத்தையும் சாதித்து விட முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலத்தை வச்சு நீங்க எதையும் சாதிக்க முடியும். அதான் வித்தியாசம். உலகத்தில் இன்னைக்கு நம்ம நிறைய பலங்களை உண்டு பண்ணி அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்தின் பலன், ஞானத்தின் பலன், கல்வியின் பலன், பணத்தின் பலன், இராணுவத்தின் பலன், ஆட்களின் பலன், எங்க ஏற்றுமதி இறக்குமதி இவ்வளவு சிறப்பாக இருக்கு பலன். அப்படிதான் அமெரிக்கா தேசம் பாருங்க. அமெரிக்க தேசத்தை பற்றி சொல்லுவோம் பிக் பிரதர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லா தேசத்தினுடைய அரசியலையும் போய் தலையிடும். ஏன்னா அவர்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, பெரிய இராணுவம் இருக்கிறது, பெரிய பெரிய தொழிலகங்கள் கூடங்கள் இருக்கின்றன, செழிப்பான ஒரு தேசம். அது தன்னை ஒரு பலமுள்ள தேசம் என்று நம்பிக்கொண்டிருந்தது. வந்த கொரோனா அமெரிக்காவை புரட்டி போட்டுருச்சப்போ அவர்கள் சேர்த்து வைத்திருந்த எது ஒன்றும் அவர்களை காப்பாற்ற போதுமானதாக இருக்கவில்லை. பயந்தார்கள், நடுங்கினார்கள், இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அந்த தேசத்தில் மரணம் கோர தாண்டவம் ஆடிச்சு. இதற்கு முன்னால் இந்த பிரசிடென்ட் முதற்கொண்டு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, என்ன செய்வது தெரியவில்லை. ஆம், உங்க பலத்தை வச்சு இனி வருகிற காலத்தினுடைய எதிர்ப்புகளை சந்திக்கவே முடியாது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற, நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ளுகிற காரியங்களை வச்சு இனி இந்த கடைசி காலத்தில் வருகிற போராட்டங்களை சமாளிப்பது என்பது முடியாத காரியம். இன்றைக்கு நாம் பலம் என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை வச்சு இனி எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் வருகிற போராட்டங்களை சந்திப்பது, எதிர்ப்பது என்பது முடியாத காரியம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய பலம் எல்லாவற்றையும் எதிர்க்கவும் ஜெயிக்கவும் நிற்கவும் நம்மை உருவாக்குகிறது. அதான் இன்னைக்கு இராணுவத்தை கொண்டு இன்னொரு நாட்டோட சண்டை போடலாம், இராணுவத்தை கொண்டு உள்நாட்டு கலவரங்களை அடக்கலாம், இராணுவத்தை கொண்டு கொள்ளை நோயை எதிர்க்க முடியலையே. அப்போ இந்த பலம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் செயல்படுது. ஆனால் கர்த்தருடைய பலம் என்பது தேசங்களையும் ஜெயிக்கும், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் ஜெயிக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, இனி வருகிற கொடிய காலங்களை எதிர்கொள்வதற்கு கர்த்தரிலே பலப்படுங்க. வேற எந்த பலத்தை நீங்க நம்பிராதீங்க. கர்த்தரில் உண்டாகிற பலன் என்பது நம்முடைய உள்ளான மனுஷனிலே உண்டாகிற பலன். இந்த வெளி மனுஷன்ல உண்டாகிற பலம் அல்ல இது. உள்ளான மனுஷன்ல உண்டாகிற பலன் தான் கர்த்தரால் உண்டாக்கப்படுகிற பலன். இதை பற்றி வேதம் சொல்லுது பாருங்க. அதே எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். அதுல அவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும். அப்ப அந்த பலம் என்பது நம்முடைய உள்ளான மனுஷன்ல உண்டாகணும். ஒரு மனிதனுக்கு உள்ளான மனுஷன்ல பலன் உண்டாகாவிட்டால் அவன் வெளி தோற்றத்தில் பலவான் மாதிரி இருந்தாலும் அந்த பலன் பிரயோஜனமற்ற பலம். வெளியே பார்த்தா இருப்பாரு, 6 பேக் வச்சிருப்பாரு, உடம்பெல்லாம் கரடு முரடா இருக்கும். ஆனால் உள்ளான மனிதன் நிற்க கூட முடியாதவனாக அவனுடைய ஆவிக்குரிய மனிதன் இருந்தா, இவன் வெளியே சேர்த்து வைத்திருக்கிற முறுக்கேற்றி வைத்திருக்கிற பலத்தினால எந்த சாதனையும் பண்ண முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படணும். உள்ளான மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன்தான் உண்மையான மனுஷன், அதுல பலப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் போதே எனக்கு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழிய குழுவினர் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடைசி காலத்தின் யுத்த வீரர்களை நாங்கள் தயார் பண்றோம், கர்த்தர் எங்கிட்ட வந்து பேசிட்டாரு, கடைசி காலத்தில் யுத்த புருஷர்களை தயார் பண்ணுகிறோம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு மல்லன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் விட்டாச்சு, கடைசி காலத்தில் ஒரு யுத்த வீரர்களை எழுப்புன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அதுக்காக நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம். பயிற்சிக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கட்டணம். ஒவ்வொரு பேட்ச் பை பேட்சாக நாங்கள் எடுப்போம். அவர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். யாரை வச்சு? மிலிட்ரியில், இராணுவத்தில். இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம். நான் எதையும் கூட்டி குறைச்சி சொல்லலை, ஆதாரமெல்லாம் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, மிலிட்ரியில் இராணுவத்திலேருந்து ரிட்டையர்டான இராணுவ வீரர்களை அழைத்து வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். உங்கள் உடம்பை எப்படி ஃபிட்டாக வைத்துக்கொள்வது. வாலிபர்களை அவன் காலையில் சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பார்க்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி எடுத்து நம்ம வந்து நம்முடைய உடலை முறுக்காக வைத்துக்கொள்வது, எக்ஸசைஸ் பண்ணுவது. உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிற கூடாது நான் சொல்லுவதல்ல, அதற்கு நான் எதிரியும் அல்ல. ஆனால் அது கடைசி காலத்தில் உங்களை பாதுகாக்கிற பலம் அல்ல. இந்த பலத்தை வச்செல்லாம் நீங்கள் ஒன்றும் காய் நகர்த்த முடியாது. இந்த பலத்தை வச்சு நீங்கள் கம்பு சுத்த முடியாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, எப்படி தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. உடனே தினம் காலையிலேருந்து ட்ரைனிங். அவங்களுக்கு சாப்பிடாமல் வந்துருங்க, பச்சை முட்டையை குடிங்க, கிராலிங் பண்ணுங்க, அதில் கிரவுண்டு சுற்றி ஓடுங்க. அதுக்கு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள், ரிட்டையர்டான கேஸ் இருப்பாங்க, அவங்கள கொண்டு வந்து எப்படி வந்து கன் எடுத்து சுடணும், எப்படி நம்ம சண்டை போடணும். நடந்தது உண்மையிலேயே. நம்ம ஆளுக்கு தான் என்ன சொன்னாலும் எதையும் வந்து அது இருக்குதா இல்லையா, உண்மையா பொய்யான்னு பார்க்க மாட்டாங்களே. உடனே அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அணி திரண்டு பல வாலிபர்கள் அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கொண்டாங்க, கடைசி கால யுத்த வீரர் பயிற்சின்னு. இப்படியெல்லாம் நீங்கள் கோமாளித்தனம் பண்ணுவீங்கன்னு சொல்லித்தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பவுல் ஒரு காரியத்தை எச்சரித்து சொன்னார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்கள் போராட்டம் இல்லை. அப்புறம் நீ மாம்சத்தை டியூன் பண்ணி என்ன செய்ய போற? அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகாரத்தின் லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அப்போ இது எல்லாமே பாருங்க ஸ்பிரிச்சுவல், இன்விசிபிள், பார்க்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத. அப்போ இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லித்தான் ஏற்கனவே பவுல் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் போராட்டம் இருக்கு, கடைசி காலத்தில் யுத்தம் இருக்கு. ஆனால் அது மாம்சத்தில் உண்டாகிற போராட்டம் அல்ல. நல்லா மாம்சத்தை டியூன் பண்ணி அந்தி கிறிஸ்து வரும்போது அவனுக்கு நீங்கள் சண்டை போட்டு மூக்கில் குத்திடுவீங்களா? முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது இல்லை. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்ணுக்கு காணப்படாத சக்திகள் உங்களோட யுத்தம் செய்யும். அவனுடைய தந்திரம் யுத்தம் செய்யும், அவனுடைய ஆவி யுத்தம் செய்யும். அவனை உங்கள் உள்ளான மனிதனுடைய பலத்தை வச்சு தான் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுடைய உள்ளான மனிதனும் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டான் இல்லை. அப்ப அவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி வருகிற காலங்களையும் சாத்தானுடைய தந்திரங்களையும் எதிர்கொண்டு உங்கள் அழைப்பையும் ஓட்டத்தையும் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற விசுவாசத்தையும் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வதற்கு, கடைசி கால போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா
உங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படணும். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நான் சொல்லும்போது நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கணும். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வாக்கியம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பவுல் சொல்கிறார், நான் தொடர்ச்சியாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், உங்கள் விசுவாசம் உறுதிப்படணும். அதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படணும். இதுதான் நான் உங்களுக்காக செய்கிற என்னுடைய அனுதின ஜெபமாக இருக்கிறது என்கிறார். அப்போ அந்த நோக்கம் என்னன்னு பாருங்கள். எனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் அவன் பலப்படணும். ஏன் அப்படின்னா, இந்த உள்ளான மனுஷன் தான் என்னுடைய உண்மையான மனுஷன். உள்ளான மனுஷனில் உண்டாகிற பலம், அந்த பலத்தை எதனால உண்டாக்க முடியுமா? அவர் சொல்றார் பாருங்க, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படணும். இதை பலப்படுத்துவதற்கு இந்த கொண்டக்கடலையை காய போட்டு சாப்பிட்றது, காலையில் வெறும் வயிற்றுல முட்டையை குடிச்சு ஓடுறதெல்லாம் கதைக்கு ஆகாது. அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற பலம். கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த அபிஷேகத்திலே உங்களுடைய ஓட்டத்தை புதுப்பித்து அந்த ஆவியினாலே உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளணும். ஆவியினாலே உண்டாகிற பலம் உங்கள் உள்ளான மனுஷன்ல பலத்தை உண்டு பண்ணுகிறது. அதைத்தான் வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்போ இனி வருகிற காலங்களை எதிர்கொள்ளத்தக்கதான பலம் நமக்கு வேணும். நான் இந்த செய்தியை ஒரு பிரசங்க மாதிரி சொல்ல நான் ஆசைப்படலை. உங்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரியும் எனக்கு தெரிஞ்ச காரியங்களை, ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த காரியங்களை உங்களுக்கு சொல்லவும் நான் ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தியாக, ஒரு நீண்ட சொற்பொழிவாக ஒரு மேடையில் பேசுகிறது வேறு. இப்போ நம்ம தானே இருக்கிறோம், உங்கள் குடும்பம் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், நம்ம தான் உட்காந்து பேசுகிறோம். சில பொதுவான ஆலோசனைகள் மாதிரி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். சரி பாருங்கள், இப்போ நான் என்ன செய்யணும்? என்னை பலப்படுத்தி கொள்ளணும். இப்போ விட்டுட்டிங்கன்னா இனி உங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவாக தான் இனி கிடைக்கும். முன்ன மாதிரி ஊழியக்காரர்களுடைய சர்வீஸ் எல்லாம் இப்போ கிடைக்கல. முன்னெல்லாம் ஒரு கூட்டம் நடக்குது. எங்கள் ஊர்லெலாம் சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தினம் கன்வென்ஷனு, வாரந்தோறும் கூட்டம், சர்ச்சில் ஆராதனை, ஊழியம். அப்போல்லாம் போக மாட்டீங்க, சலிச்சுக்கிருவீங்க, சடைச்சிக்கிருவீங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப எதிர்பார்த்து ஏங்கி இருக்கிறோம். கூட்டமே நடக்க முடியலையா, ஒரு ஊழியக்காரரை போய் பார்க்க முடியலையா, நாங்கள் மாதந்தோறும் கலந்து கொள்ளுகிற கூடுகைகளிலே கலந்து கொள்ள முடியலையே, பாஸ்டரை கூட பார்க்க முடியலையே. அப்போ எப்படி நம்ம பலப்படுத்தி கொள்வது? இந்த காலங்கள் இனி குறைந்து கொண்டே வரும். இப்போவே நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். நல்லா நமக்கு கிடைச்ச வசதியெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? சர்ச்சுக்கு நினைச்சாலும் போக முடியலையே, ஊழியம் செய்ய நினைச்சாலும் செய்ய முடியலையே, ஒரு ஊழியக்காரரை பார்த்து ஆலோசனை கேட்கணும் பார்க்கவே முடியலையே யாரையும். அப்போ இந்த வசதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இனி அடுத்து இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ, எப்படியெல்லாம் அந்த வசதிகள், கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கு நமக்கு வைத்திருந்த வசதிகள் எவ்வளவா குறைஞ்சு போகுமோ நமக்கு தெரியல. ஆகவே தான் இப்போ இருக்கிற காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். இப்போவாவது, இதே லேட்டு தான், ஆனால் இப்போவாவது நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ளணும் என்பதில் நான் உங்களுக்கு பிரதானமான ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன். இனி வருகிற காலத்தை நீங்கள் சந்திப்பதற்கும் கடப்பதற்கும் உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட்டால் ஒழிய வேற வழியே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது. ரெண்டாவது, உலகத்தில் வாழவும் கூட முடியாது. பாருங்கள், இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்தபோது அது யாராவது எதுக்க முடிஞ்சா? வந்தது தான், டெத்துனா டெத்து தான், காரியமெல்லாம் யார்கிட்டையும் கேட்க முடியாது, முடிஞ்சால் முடிஞ்சது தான். அப்போ இனி வருகிற நாட்களில் இது போன்ற போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு முதல்ல உங்களுக்கு பலம் அவசியம். உங்களை பலப்படுத்தி கொள்வது கண்டிப்பான தேவை. உங்கள் உள்ளான மனுஷனை பலமாக வச்சு தான் இனி வருகிற காலத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். உங்கள் உள்ளான மனுஷன் பலமாக இல்லாவிட்டால் சிலருடைய பலம் அடுத்த ஆள்கள் நம்பியே இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனையா, உடனே அந்த ஊழியக்காரருக்கு ஒரு கடிதம் எழுதி போடு, இந்த பிரதருக்கு ஒரு லெட்டர் எழுதி போடு, அவங்க ஜெபம் பண்ணலாம், அந்த ஜெபத்தில் நம்ம குளிர் காயலாம். எத்தனை வருஷம்? இனி அப்படிலாம் ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காது. இதெல்லாம் குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இனி நீங்கள் உங்கள் சொந்த பலத்தில் உங்களுக்கு நீங்கள் தான் போராடணும். அப்போ இப்போவே நீங்கள் அதை ட்ரைன் அப் பண்ணிக்கிறணும். நீங்கள் அடுத்தவருடைய பலத்தில் ஓட முடியாது. எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்? ஒரு காலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், வா இந்த ஊருக்கு போகலாம், அந்த சபைக்கு போகலாம், அந்த ஊழியக்காரரை பார்க்கலாம், அவருக்கு கடிதம் போடலாம். அவருடைய பலத்தில் தான் நம்ம இதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருந்தோம். இனி எப்படி? அப்போ இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் உங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ளணும், உங்கள் பலத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும். அந்த பலம் என்பது சரீர பலம் அல்ல,
அப்போ நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா, உடம்பெல்லாம் நாங்கள் ஜிம், அது உங்களுடைய தனிப்பட்ட காரியம். அது காலத்தை எதிர்க்க போதுமானதில்லை, அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் பிரதானமானது என்னென்னா, உங்கள் உள்ளான மனுஷன் கர்த்தருடைய ஆவியை கொண்டு பலப்படுத்தப்பட வேண்டும். ஸ்ட்ரென்த்து, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து உங்களுக்குள்ளே வேணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுதான் நல்ல தருணம். இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா இனி வருகிற காலங்கள் கொடுமையாய் மாறும் பொழுது உங்களை பலப்படுத்தி கொள்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஏதுக்கள் குறைஞ்சிரும், பெற முடியாது. இப்போவே பாருங்கள், சர்ச்சு போக முடியல, சர்வீஸ் நடத்த முடியல, கூட்டமாக கூடி ஜெபிக்க முடியல, நல்ல ஊழியக்காரர்களை பார்க்க முடியல, ஒவ்வொரு தடவையும் கூட்டத்தில் போய் தலையை கொடுப்போமே முடியலை, என்ன செய்வது? அப்போ இப்போவே நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். வாங்க, பலப்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல் காரியம், உங்களை நீங்கள் உள்ளான மனுஷனில் கர்த்தருக்குள்ள கர்த்தரை கொண்டு பலப்படுத்தணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வழிகளை நேராக்குங்கள். இது வேதம் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. என்னுடைய வழி தாறுமாறாக இருக்கும், அது இப்போ உள்ள காலத்தில் தாறுமாறாக ஓடினா தான் ஓடவே முடியுது, வாழ்க்கையை சந்திக்க முடியலை. வேதம் நமக்கு பிரதானமாக சொல்லுகிறது, உங்கள் வழிகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது பாருங்கள், வழியை நேர்மையானதாக, அந்த வழியை நேராக்குங்கள். அதில் எவ்வளவு தீமை இருக்குது பாருங்கள். லஞ்சம் கொடுத்தா வாங்கிக்கிறோம், லஞ்சம் கேட்டால் கொடுத்துட்றோம், ஏதாவது ஒன்றை செய்து வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்ததாக காட்டிக்கொள்ள விரும்புகிறோம், ஏதாவது ஒன்றை பிரசங்கம் பண்ணி சபை நடத்துகிறோம். உங்கள் வழிகளை முதல்ல நேராக்குங்க. வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கிறேன், ரொம்ப அழகான ஒரு பகுதி, நமக்கு அத்தியாவசியமான ஒரு பகுதி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாம் ஒரு ராஜா, அவருடைய கையில் ராஜ்யபாரம் கொடுத்த போது அது அவனுடைய அனுபவத்திற்கும் வயதிற்கும் பலத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. ஐயோ, இவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்தை நான் எப்படி சுமக்க முடியும், நடத்த முடியும்? அவனுக்கு பலம் இல்லை. அவன் ஒரு காரியம் செய்தான், நான் மனுஷ பலத்தையோ இராணுவத்தின் பலத்தையோ சுய பலத்தையோ நம்பாம கர்த்தரை கொண்டு என்னை பலப்படுத்த விரும்புகிறேன். உடனே அவன் என்ன செய்தான்? தன் வழிகளை ஆராய்ந்து பார்த்தான். அந்த வழிகளிலே நேர்மையற்ற வழிகளை கர்த்தருக்கு முன்பாக சோதித்து அந்த வழிகளை நேராக்கினான், சீராக்கினான். அதனால அவன் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டான். மறுபடி வாசிக்கிறேன் பாருங்க. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினாலே பலப்பட்டான். கர்த்தருடைய வழிகளுக்கும் உங்க வழிகளுக்கும் மாறுபாடு இருக்கும்போது உங்கள் பலம் பலட்சயமாகி விடுகிறது. கர்த்தருடைய வழி வேற மாதிரி இருக்கும், உங்க வழி வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, இது போனால் நல்லா இருக்கும். இவரே ஒரு பிளான் போடுவார், இப்படி கிடச்சிட்டா நல்லா இருக்குமே, இந்த வேலைக்கு வந்துட்டா நல்லா இருக்கும், இப்படி போனால் அப்படி இருக்கும், அப்படி போனால் அப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு வழி போடுவார். இவராக சில காரியங்களை திட்டமிடுவார், அது நல்லா இருக்கிற மாதிரியே தோணும். இப்படி பண்ணிடலாம், இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு மேலே வந்துடலாம் அப்படின்னு இவராக ஒரு வழிகளை யோசிப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வாக்கியத்தில், மனுஷருக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. யோசிச்சு பார்த்தா நமக்கே புலகாங்கிதமாக இருக்கும். நம்ம அறிவிலையாடா இப்படிப்பட்ட ஒரு பிளான் வந்துச்சு, நம்முடைய வழி எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் போல இருக்கே. மனுஷருக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள், இந்த வசனத்தை முழுசாக முடிச்சிடுறேன். மனுஷருக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவை மரண வழிகள். உங்களுக்கு நீங்களா போடுற ஒரு பிளான் செவ்வையா தோன்றுச்சுன்னா ஜாக்கிரதை, அது கடைசியில் மரணத்தில் அழிவில் கொண்டு போய் நிறுத்திவிடும். கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்லுது. உங்களுடைய வழிகள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள், முடிவு மரண வழி. கடைசியில் எங்கேயாவது கொண்டு சிக்க வச்சிரும், நம்மை பலட்சியமாக்கி விடும். கர்த்தர் அதனால தான் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. அப்போ கர்த்தருடைய வழிகள் மேன்மையானவைகள். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என் வழிகளை கர்த்தருடைய வழிகளோடு நான் ஒப்பிட்டு பார்க்கணும். என் வழிகள் கர்த்தருடைய வழிகளுக்கு ஏற்றதாக இருக்கிறதான்னு பார்க்கணும். என்னுடைய நடைமுறைகள், என் வாழ்க்கை
அமைப்பு, முறை, ஓட்டம், பாதை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வழிகளுக்கு ஏற்றதா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் மனுஷருடைய வழிகளை பின்பற்றக்கூடாது. அவர் பாருங்க, ஒரு 50 ரூபா தான் போட்டாராம், ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தாராம், ஒரு 350 ரூபா தான் கையில் இருந்துச்சான். இன்னைக்கு பெரிய ஆளாகி மல்டி மில்லியனர் ஆகி பல கார்கள் வச்சிருக்கிறாராம், பலர் பங்களா வச்சிருக்கலாம். அது அல்ல உன் வழி. நீங்கள் யாருடைய வழியோடு உங்களுடைய வழியை ஒப்பிட்டு பார்க்கணும்னா கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி சமாதானமும் நீதிக்கு போகிற பாதையுமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வழியோட உங்கள் வழியை ஒப்பிட்டு பாருங்க. நமக்கு கிடைக்கிற இந்த நாட்களில் உங்கள் வழிகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், உங்கள் பிளான் இதெல்லாம் கர்த்தருக்கு உட்பட்டது தானா அல்லது நீங்களாம் உங்கள் மாம்சத்தில் எடுத்ததான்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். நீங்கள் போகிற உங்கள் பாதை, உங்கள் வாழ்க்கை நடைமுறை நீதிக்குட்பட்டதாக இருக்குதான்னு பாருங்கள் முதல்ல. அல்லது ஏதாவது ஒன்று நடந்தால் பரவாயில்ல, எப்படியாவது மேலே வந்தால் போதும் அப்படின்னு ஏதாவது முடிவெடுக்கிறீங்களா? அதை நீங்கள் யோசிக்கணும். அது கர்த்தருடைய வழி அல்ல. கர்த்தருடைய வழி என்பது நீதி, நீதியின்படி நடக்கணும் இல்லையா? அது இல்லாமல் எதையாவது செய்து முன்னேறுகிறவர்கள் இருக்கிறாங்க. கொலை செஞ்சிருவான், பொய் சொல்லிடுவான், திருடிடுவான், பல பேருடைய பணத்தை அபகரித்து விடுவான், வஞ்சித்து விடுவான். ஆனால் சமூகத்தில் மேலே வந்த மாதிரி தெரியும். அந்த வழி அல்ல உன் வழி. உன் வழி எல்லாவற்றிலும் நீதி இருக்கணும். எது நியாயமோ நியாயமான காரியம் இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். இரண்டாவது, உங்களுடைய வழி சத்தியம் இருக்குதா, உண்மை இருக்குதான்னு பாருங்க. இது உண்மையினால உண்டாயிருக்குதான்னு பாருங்க. அல்லது மற்றவனை வஞ்சித்து ஏமாற்றி மேலே வந்து அடுத்தவனை கெடுத்து சத்தியமற்ற காரியங்கள் உங்கள் வழிகளில் இருந்தால் அதை களைந்து போடுங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்கள் வழியை நேர்மையாக்காம கரையான் உள்ளே இருக்கிற மாதிரி உள்ளே இருக்கும். உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது ரிசல்ட்டு தான் தெரியும். நான் சம்பாதித்து விட்டேன், வீடு கட்டிட்டேன், வசதியாக இருக்கிறது தான் தெரியும். ஆனால் அதை எப்படி செய்தீர்கள் என்பதற்கு பாருங்கள். அது அநீதியால் நிறைந்ததாக இருந்தால், சத்தியம் இல்லாததாக இருந்தால், அது அந்த சொத்துக்கு பின்னால், உங்கள் வசதிக்கு பின்னால், உங்கள் வழிக்கு பின்னால் ஒரு கரையான் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கடைசியில் கீழே தள்ளி உங்களுடைய நித்திய ஜீவனையும் உங்கள் விசுவாசத்தையும் கர்த்தருக்குள் உங்களுக்கு இருக்கிற உறவையும் பிரித்து துண்டாடி விடும். அப்போ வழிகளை முதல்ல சீர்படுத்துங்க. அப்படி சீர்படுத்த ஆரம்பித்தா என்ன செய்யுமா? அது உங்களுக்குள்ளே ஒரு பலத்தை உண்டு பண்ணும். யோதாம் அதைத்தான் கற்றுக்கொண்டான். நான் என்னை எப்படி பலப்படுத்துவது? எனக்கு அனுபவம் ரொம்ப குறைவாக இருக்குது, பலம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஞானம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அவன் தன் வழிகளை சீர்தூக்கி பார்த்தான். நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன், என் தகப்பனுடைய வழியில் நடக்கிறேன், என் தாய் போன வழியில் நடக்கிறேன், இல்லை இனிமேல் நான் கர்த்தருடைய வழியில் நடப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்து நேரம் எடுத்து செய்யுங்க. இது செய்யாமல் வேற என்ன இருக்குது நமக்கு வேலை? என் வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்குதான்னு பாருங்க. இல்லாட்டா சரிப்படுத்துங்க. அதை செய்யாவிட்டால் நீங்கள் பலமடைவது, உள்ளான மனிதன் பலமடைவது என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாது. உள்ளான மனிதனிலே பலமடையாவிட்டால் நீங்கள் இந்த காலத்தை எதிர்கொள்ள முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது காரியம், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். உங்கள் வழி செம்மையாக இருக்குதா, நல்ல வழிகளாக இருக்குதா, நன்மைக்குட்பட்டதாக இருக்குதா, அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். ஆஃபீஸில் உங்களுடைய வழி எப்படி இருக்குது? குடும்பத்தில் உங்களுடைய வழி எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் கர்த்தர் சொன்ன வழிகளுக்கும் ஏற்ற விதத்தில் இருக்குதா? அல்லது தாறுமாறா மனுஷர் கற்பித்த மாதிரி அல்லது நானே ஏற்படுத்திக்கிட்ட மாதிரி சிலர் தங்களுக்கு தாங்களே நியாயத்தை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பலவீனம் தானே. எப்படியாவது வந்த பிறகு கொஞ்சம் அந்த பணத்தை கிணத்தை எப்படியாவது சேர்த்து நீதி இல்லாமல், அநீதியில், சத்தியம் இல்லாமல், உண்மை இல்லாமல் ஏதாவது சேர்த்தா கர்த்தருக்குன்னு ஒரு தசமபாவம் போட்டால் சரியாக போயிடும். என்ன அப்போ கர்த்தரும் உங்கள் மாதிரி காசு வாங்கிட்டு உடந்தையாக இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சில மதங்களில் அப்படி செய்வாங்க. திருடுனா கூட தங்களுடைய குல தெய்வத்துக்கு ஒரு பங்கை கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்துருவாங்க. அதே தான் இன்றைக்கி நாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துக்கு ஏன் போவானே, நம்ம சமகாலத்திலே தான் நடந்து கொண்டிருக்கிறது.
லஞ்சம் வாங்குவார், அதை கொண்டு வந்து லஞ்சத்தில் கொடுத்துருவார். ஒரு பாஸ்டர் இருக்கிறார் எங்கள் கூட, அவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் ராஜசேகர் என்று. அவர் வருவாய்த்துறையிலே தாசில்தாராக வேலை பார்த்தவர். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் இவர் ரட்சிக்கப்படலை. கடவுள் இல்லைன்னு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுவார். ஆனால் அந்த அம்மா ஜெபத்திலே இருப்பாங்க. அவர் இரவு தூங்கின பிறகு கால் மாட்டில் உட்காந்து இந்த ஆத்மாவை எப்படியாவது சந்திங்க, ரட்சிங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சில சமயங்களை எழுந்து கொண்டு பார்த்தா அவர் ஏளனம் பண்ணி கேலி பண்ணிவிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுவார். அப்படி அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்குள்ளே அந்த அம்மாவுடைய சாட்சியை பார்த்து ஒரு மாற்றம் வந்தது. நான் அப்போ சபை வைத்து நடத்தி கொண்டிருந்தேன். எங்கள் சபைக்கு வருவார், இவர் மத்தியானம் வருவார். அந்த சபை ஆராதனை நடத்துகிற நேரத்தில் மத்தியான ஆராதனை ஒன்று இருந்தது. அந்த நேரத்துக்கு வருவார், வெத்தலை பாக்கு போட்டு வருவார். போட்டு வந்து என்ன செய்வார்னா காணிக்கை எடுத்துக்கொண்டு அந்த காணிக்கை கொண்டு வந்து பெட்டியில் போடுவார். அவர் வருவாய்த்துறையில் ஒரு தாசில்தாராக உயர் பதவியில் இருக்கிறதுனால அவர் நிறைய கையூட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்குது, வாங்கிட்டு வந்த லஞ்ச பணத்தில் கரெக்டாக தசமபாகத்தை கொண்டு வந்து சர்ச்சில் காணிக்கையில் போட்டுருவார். இப்போ தான் முதல்ல எங்கள் சர்ச்சுக்கு வருகிறார். அவர் வந்த அன்னைக்கு ஆராதனை அன்னைக்கு நான் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ காணிக்கை பகுதி வருகிறது. அப்போ நான் காணிக்கை போடுறதுக்கு முன்னால் சில காரியங்களை சொல்லுவது வழக்கம். இப்போ எப்படி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் அது மாதிரி சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், இப்போ காணிக்கை செலுத்துகிற நேரம் தவறான வழியிலே சேர்த்த பணமாக இருந்தாலும், அல்லது ஒருவேளை சின்ன கடைகள் வைத்து வியாபாரம் பண்ணி லாகிரி போர்களை, சிகரெட் இந்த மாதிரி பீடியெல்லாம் விற்கிறக்கூடியவங்க இருந்தாலும், உங்களுடைய தீமையான பணத்தை காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது, அதை வெளியே கொண்டு போய் போட்டுருங்க. இவர் பையில் ஒரு கணிசமான தொகை வச்சுருக்கிறாரு. அந்த வாரத்தில் வாங்கின லஞ்ச பணத்தில் 10ல் 1. இவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, இதை கொண்டு போய் கடவுளிடத்தில் கொடுத்து விட்டால், சர்ச்சில் கொடுத்துட்டா கர்த்தர் அதை வாங்கி கொண்டு நம்முடைய வழிகளை ஆசீர்வதித்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு யதார்த்தமாக நான் சொன்னேன், லஞ்சம் வாங்கின பணம் யாராவது வச்சுருந்தா கூட காணிக்கை பெட்டியில் போடாத, இல்லை அங்கே வாங்குறாங்களே இங்கே வாங்குறாங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டே போடு, அதுக்கான இடம் இது அல்ல அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னேன். இவர் மனசில் அந்த வார்த்தை அம்பாய் தைத்தது. அது வரைக்கும் அசையாதவர், அவருடைய மனசை அது வந்து ஆட்டிருச்சு. நான் தானே இப்படி லஞ்சம் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னு அந்த பணத்தை எடுத்து கிழிச்சு வெளியே போட்டார். வெளியே போட்டுட்டு அன்றைக்கு மனம் திரும்பினவர் தான். அதற்கு பிறகு அவர் பல வருடங்கள் அந்த அரசு பணியில் அங்கே பணியாற்றின போதிலும் அவருடைய துறை சார்ந்தவரிடத்தில் கேட்டால் லஞ்சம் வாங்காத, ஒரு 10 பைசாக்கு மேலே கூட ஆசைப்படாத ஒரு தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இளிச்சவாய் தாசில்தார் யாம்பாங்க அவரை. ஏன்னா அவர் லஞ்சம் கொண்டாந்து கொடுத்தா கூட கையூட்டு கூட வாங்க மாட்டார். அதுதான் சாட்சி. அப்போ நீங்கள் பாருங்கள், நான் செய்கிற பாவத்தில் கர்த்தர் உடந்தையாக மாட்டார். நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை மாதிரி தான் இருப்பார் போல. ஒரு லஞ்சம் கொடுத்த உடனே எப்படி நம்ம காரியங்களை கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோமோ, அதே மாதிரி லஞ்சம் வாங்கின பணத்தில் ஒரு 10ல் 1 கொடுத்துட்டா கர்த்தர் இல்லை. கர்த்தர் சத்தியம் உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நியாயமானவர். அதான் வேதம் சொல்லுது. காணிக்கையெல்லாம் அவருக்கு பெருசு இல்லை. நம்ம காணிக்கை வச்சு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ காணிக்கை என்பதெல்லாம் பெருசு அல்ல. ஆபேலும் காயினும் காணிக்கை படைத்த போது தேவனுக்கு உகந்த காணிக்கை இல்லாத காணிக்கையை, காயினுடைய காணிக்கை கர்த்தர் தள்ளி விட்டார். அப்போ இப்படிலாம் கர்த்தர் எல்லாம் வந்து வசப்படுத்த முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. என் வழிகள் எங்கெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது, என் வழிகள் எங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது, என் வழிகள் கர்த்தருக்குள்ளே நேர்மையாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் வழிகளை சீர்தூக்கணும். இப்போ நமக்கு நல்ல ஜெபம் பண்ணுவதுக்கு டைம் இருக்குது. லாக்டவுன் நேரங்கள், ஆஃபீஸெல்லாம் திறந்தா கூட நம்ம பாருங்கள் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் வழிகளை நீங்கள் சீராக்காவிட்டால் கர்த்தர் உங்களை பலப்படுத்த மாட்டார். யோதாமுடைய வாழ்க்கை அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யோதாம் தன் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினான், அதனாலே பலப்பட்டான். இதுதான் உள்ளான மனுஷனில் உண்டாகிற பலம். அடுத்து 2வதாக பாருங்கள், நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொள்ள கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தருடைய வசனம்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகாரம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசன அறிவு, அந்த வசன தியானம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கிற முதலிடம், இது ரொம்ப ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம தியானம் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக என்னை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை
தியானம் பண்ணணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வசனத்துக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. ஏதோ நம்ம ஒரு காலத்தில் படிச்சிட்டோம், நமக்கு இப்போல்லாம் கொஞ்சம் பிரசங்கம் கூட பண்ண தெரிகிறது, இவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்றக்கூடாது. கர்த்தருடைய வசனம் என்பது ஆகாரம். கடைசி காலத்தில் போராடும்போது கர்த்தருடைய வசனங்களை வச்சு தான் போராடுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை வச்சு தான் ஜெயிக்கிறோம். அப்படியானால் இந்த வேத ஞானம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் உண்டாகிற சாத்தானுடைய போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்வதற்கு இந்த வசனம் என்ற பலம்தான் கிரியை செய்ய போகிறது. வேத வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அதில் அவர் என்ன சொல்றாரு? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இல்லைன்னா சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவருடைய இரத்தம் என்பது உங்களுடைய ரட்சிப்பை குறிக்கிறது, அல்லது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தையும் அந்த இரத்தம் குறிக்கிறது. ஆனால் வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அதை கொண்டு நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும். அப்போ இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது என்று யோசித்து பாருங்கள். இந்த வசனம் உங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை வச்சு தான் நீங்கள் சாத்தானை தாக்கணும், அட்டாக் பண்ணணும். எந்த வசனத்தை வச்சு? நல்லா அந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தருடைய வசனம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பலத்தை தருகிறது அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிக்கிறதுனால இல்லை, பார்க்கறதுனால இல்லை, அதை தனக்கு பயன்படுத்துகிறதுனால. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சாரம், அதில் இருக்கக்கூடிய பலம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். அது இல்லாட்டா, இப்போ நமக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு மருந்து, இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா பலம் அடையலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு டானிக், இந்த டானிக் உங்களை பலப்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் இந்த டானிக் பாட்டிலை வாங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, பலம் அடைவீர்களா? மாட்டோம். அந்த டானிக் பாட்டிலை தினம் எடுத்து அந்த பேரை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, படிச்சுட்டு அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது எல்லாம் படிச்சுட்டு வச்சிடுறீங்க, பயன்படுவீங்களா? பலம் அடைவீங்களா? பலம் அடைய மாட்டீங்க. ஒரு வீட்டில் 100 சோப்பு வாங்கி வச்சாலும் குளிச்சா தானே அழுக்கு போகும். யோசிச்சு பாருங்கள், பயன்படுத்தாவிட்டால் அது பலன் தராது. நிறைய வீட்டில் வசனம் போர்டில் தான் தொங்கும். காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு வசனத்தில் கண் முழிச்சா நல்லது அப்படின்னு இவர். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. சில சொல்லுவாங்க நரி முகத்தில் முழிச்சா நல்லது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்கூலில் திருப்பத்தூரில் படிக்கும்போது ஒருவர் தன்னுடைய கடையில் நரியை கட்டி வச்சுருப்பார். நரியை காலையில் எதுக்குன்னா அதை நரியை பார்த்தா நல்லது அப்படிம்பாங்க. அது மாதிரி சிலர் இந்த வசனத்தை பார்த்தா நல்லது, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வசனத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டி வையா. பார்க்கறதுனாலெல்லாம் பலம் கிடைக்காது, பார்க்கறதுனால பலன் கிடைக்காது. இன்னும் சிலர் அதை ஒரு அட்டையில் வச்சுட்டு பைபிளுக்குள்ளே வச்சுக்கிறது, சிலர் அதை தங்களுடைய செயினில் போட்டுறது, ஹேண்ட்பேக்குள்ளே வைத்துக்கொள்வது, அதனாலெல்லாம் எந்த பலனும் இருக்காது. வசனம் பயன்படுத்தப்படும் போது தான், இந்த அரிசி நல்லதுங்க சாப்பிடுங்க, இந்த உணவு நல்லது சாப்பிடுங்கன்னா அந்த உணவை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி உங்களுக்கு பலம் உண்டாகும்? அதை சமைக்கணும், சாப்பிடணும், அப்போ தான் அந்த பலம் நமக்கு உண்டாகும். இன்றைக்கி நம்மில் அநேகம் பேர் அதை மேலோட்டமாக பார்க்குறதோடு நிறுத்திக்கிறோம், மற்றவர்களுக்கு அதை பற்றி பகிர்ந்து சொல்லுவதன் மூலம் நிறுத்தி கொள்ளுகிறோம். சிலர் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போடுறதோடு நிறுத்தி கொள்ளுகிறோம். சிலர் காலையில் கடமைக்குன்னு ஒரு 4 வசனத்தை படிக்கிறதோடு நிறுத்தி கொள்ளுகிறோம். அந்த வசனத்தில் இருக்கிற பலம் எப்போ நமக்குள்ளே போகும் தெரியுமா? அந்த வசனத்தை நீங்கள் அனுபவமாக்கும் போது, அந்த அரிசியை நீங்கள் சாப்பிடும்போது, அந்த டானிக்கை நீங்கள் குடிக்கும்போது, அந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்தும் போது தான் அது வேலை செய்யும். அதை ஃப்ரேம் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி அது வேலை செய்யும்? வீட்டில் வச்சுருக்கிறவங்க வசனம் ஒன்றும் வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யும் சொல்லுங்கள்? அதனால தான் அந்த இடத்துல அவர்கள் சாத்தானை தங்கள் சாட்சியின் வசனத்தினால ஜெயித்தார்கள். எல்லா வசனத்தை வச்சும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. நீங்கள் எந்த வசனத்துக்கு சாட்சியாக நீங்கள் வாழ்கிறீர்களோ, தங்கள் சாட்சியின் வசனம், நீ எந்தெந்த வசனத்துக்கு நீ சாட்சியாக இருக்கிற, கர்த்தருடைய வசனம் உண்மை, நீ உண்மையாக இருக்கிறியா? அதுக்கு நீ சாட்சியாக இருக்கிறியா? நான் சாட்சியாக இருக்கிற வசனங்கள்
கடைப்பிடிக்கிற வசனங்கள் தான் அங்கே கிரியை செய்யும். ஒரு பழைய ஒரு கதை ஒன்று நான் வாசித்திருக்கிறேன். அதில் சொன்னாங்க, ஒரு பெரிய ஞானி ஒருவர் இருந்தார். அந்த ஞானியுடைய சொற்பொழிவை கேட்பது நிறைய பேர் வருவாங்க. அவர் அவ்வளோ அழகாய் பேசுவார், பிரசங்கம் பண்ணுவார். அவர் அநேகருக்கு ஜெபம் பண்ணுவார், நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஞானி. ஒரு முறை ஒரு அம்மா தன்னுடைய பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஞானி இடத்துல. கொண்டு வந்து அவன்கிட்ட சொன்னாங்க, அந்த அம்மா, ஐயா, இவனுக்கு நீங்கள் ஒரு புத்திமதி சொல்லணும் அப்படின்னாங்க. அவர் அந்த பையனை பார்த்தா, நல்லா தானே இருக்கிறான், என்ன புத்திமதி சொல்லணும் அப்படின்னு கேட்டார். நல்லவன் தான் ஐயா, நல்ல பையன், சொல்கிறதெல்லாம் கேட்பான், எல்லாம் செய்வான். ஆனால் அவன்கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் இருக்குது. இனிப்புன்னா அவனுக்கு ரொம்ப வீக். வீட்டில் ஜீனி வாங்கி வச்சா ஒரு பை நிறையா இருந்தாலும் ஒரே நாளில் எல்லாம் காலி பண்ணிடுவான். அள்ளி அள்ளி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். இப்படி இந்த இனிப்பு மேலே இவ்வளோ கிறுக்கா இருந்தால் உடம்பெல்லாம் உருகி போயிருமே. இனிப்பு வாங்கி வைக்க முடியல, அந்த அளவுக்கு அவன் அதற்கு அடிமை மாதிரி இருக்கிறான். எங்கள் வீட்டில் இல்லாட்டா பக்கத்து வீட்டில் கொண்டையாவது கையை விட்டுறானே. அவனுக்கு நீங்கள் ஒரு புத்தி சொல்லணும். ஏம்மா, நான் புத்தி சொன்னால் எப்படி கேட்பான்? இல்லையா, அவன் இந்த உலகத்தில் மதிக்கிற ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான். உங்களுடைய சொற்பொழிவு என்பதும் நீங்கள் கடவுளுடைய ஒரு தூதன் என்றும் அவன் மனசில் ஆழமாக இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் உடனே இந்த பழக்கத்திலிருந்து மாறி விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பையனை முன்னால் நிறுத்தி கேட்டார், தம்பி, ஜீனி சாப்பிட்றியாமே, ரொம்ப சுகர் சாப்பிட்றியாமேன்னு கேட்டார். ஆமாம் ஐயா, எனக்கு ரொம்ப பிடிக்குது, நான் சாப்பிட்றேன். அளவாக சாப்பிட்லாம்ல? இல்லை, எனக்கு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு போல தோணுது. அப்படியா, சரி அப்படின்னு உடனே அந்த அம்மாவை பார்த்தார். பையனை நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரும்போது அழைத்து கொண்டு வாருங்கள், சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த அம்மாள் அழைத்து கொண்டு போய்விட்டால். பெரியவர் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு. அடுத்த செவ்வாய்க்கிழமை மறந்துட்டார் இவர். அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த பையனை கரெக்டாக அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உங்கள்கிட்ட நான் போன இடம் வந்ததுலேருந்து இந்த செவ்வாய்க்கிழமை வர்றதுக்குள்ளே 4 கிலோ ஜீனி சாப்பிட்டான் ஐயா, இவனுக்கு ஏதாவது ஒரு புத்தி சொல்லுங்கள். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இவனை அடிக்கலாம் வேண்டாம், பயமுறுத்தலாம் வேண்டாம், சாப்பிடாத, ஏன்னா உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது எனக்கு தெரியும்னார். அப்படியா? உடனே அந்த பையனை பார்த்தார். ஓகே, இவனை நீங்கள் அழைத்து கொண்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி கொண்டு வாங்கன்னு சொன்னார். அந்த அம்மாள் மறுபடியும் போயிட்டாங்க, மறுபடியும் கொண்டாந்தாங்க. 10ஆம் தேதி கொண்டு வாங்கன்னு சொன்னார். மறுபடியும் அவனை 10ஆம் தேதி கூப்பிட்டு வந்தாங்க. மறுபடியும் 20ஆம் தேதி கொண்டாங்கன்னு சொன்னார். 20ஆம் தேதி கொண்டாந்தாங்க. இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் மனசலிப்பு. ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இந்த ஆளை என்ன செய்ய சொன்னோம்? இவ்வளோ பெரிய ஞானின்னு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு நாள் அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த பையனை பார்த்தார். நீ இனிமேல் இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரியா அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், அந்த இனிப்பு சாப்பிட மறந்து விட்டான் அவன். அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். 1 மாதம் பொறுத்து பார்த்தாங்க. அவன் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து ஜீனி வாங்கின பையை திறந்து வச்சாங்க. அவன் திருப்பிட்டான் முகத்தை, சாப்பிடலை. இனிப்பு இருக்கிற பொருளை பார்த்தா என்ன ரொம்ப இனிப்பாக இருக்கேன், எனக்கு வேண்டாம்னு சொல்கிறான். நமக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம். உண்மையிலே அந்த ஆள் கடவுளுடைய தூதன் தான். உடனே அவனை அழைத்து கொண்டு போனார். நெடுஞ்சான்களே காலில் விழுந்தார். ஐயா, நீங்கள் உண்மையிலே ஒரு பெரிய ஞானி தான், ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க சாப்பிடாதன்னு, இப்போ கொண்டாந்து கொடுத்தா வாந்தி எடுக்கிறானே அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, ஒரு சின்ன சந்தேகம், இதை நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, ஏன் இன்னைக்கு இவ்வளோ நாள் வரை காலதாமதம் பண்ணீங்க, கூட்டி வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அவர் உடனே அந்த அம்மாளை பார்த்து சொன்னார், இல்லைம்மா, உன் பையன் எப்படி இனிப்புக்கு அடிமைப்பட்டிருந்தானோ நானும் அதே மாதிரி இனிப்புக்கு அடிமைப்பட்டிருந்தேன். நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையில் பலம் இருக்காது. நான் ஒவ்வொரு வாரமும் தவணை வாங்கி உன்னை வர சொன்னது என்னை மாற்றிக்கொள்வதற்கு முதல்ல. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எப்படியாவது இந்த இனிப்பு சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுறணும்னு இருப்பேன். திங்கக்கிழமை கொண்டாந்து வைப்பான், சாப்பிட்ருவேன். 1ஆம் தேதின்னு சொன்னேன், 31ஆம் தேதி நமக்கு ஒரு சோதனை வரும், மறுபடியும் விழுந்துருவேன். இப்படியே வந்து கடைசியில் நான் என்னை ஜெயித்த பிறகு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தையில் பவர் இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு பாருங்க, நம்ம மணிக்கணக்காக பேசியும் புத்திமதி சொல்லியும் எவ்வளவோ சொல்லியும் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் ஜனங்கள் மாத்திரம் இல்லை, புத்தி சொல்கிறான் பாருங்க, அவனும் காரணம். முதல்ல அவன் தனக்குத்தானே புத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் கடைபிடிக்காத ஒன்றை, நீங்கள் சாட்சியாக கை கொள்ளாத ஒன்றை, நீங்கள் வழி நடக்காத கீழ்ப்படியாத ஒன்றை, ஒரு வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியாது.
சாத்தானுக்கு முன்னால் அந்த வசனத்தை காமிச்சு நீங்கள் பேசுனா சாத்தானதை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான். இந்த வசனம் சரியானது தான், ஆனால் இந்த வசனத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இந்த வசனத்தை உபயோகப்படுத்துவதில் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீ இந்த வசனத்தை கீழ்ப்படியவும் இல்லை, அந்த வசனத்தை கை கொள்ளவும் இல்லை, அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கவும் இல்லை. அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது சாட்சியின் வசனம், தங்கள் சாட்சியின் வசனம். நீங்கள் எந்த வசனத்துக்கு சாட்சியா இருக்கிறீங்களோ அந்த வசனம் தான் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் கடைபிடிக்காத கை கொள்ளாத வசனங்கள் பயன்படாது. சாத்தானுக்கு முன்னால் போய் இந்த பைபிள் எல்லாம் காட்டிட்டு இது என்ன தெரியுமான்னு கேட்டால் பைபிள்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சு துரத்திடுவான். ஒரு செய்தியில் நம்ம கேட்டோமே, அங்கே போய் பிசாசு பிடித்த இடத்துல நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பவுலுடைய பெயர்னாலும் உன்னை துரத்துறேன்னு சொன்னோன்னே அது அவங்கள துரத்திருச்சு இல்லையா? காரணம் என்ன? நீங்கள் அதை கடைபிடிக்கணும். சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயிக்கணும். அப்போ நான் ஒரு வசனத்தை படிப்பதில் பல நோக்கங்கள் இருக்கிறது. நான் அந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கிறது ஒன்று இருக்குது. மற்றவர்களோட தர்க்கம் பண்ணணுங்கிறக்கா படிப்பான். சில ஆள் கோடு போட்டு வச்சுட்டு நாளைக்கு இந்த போதகரை பார்த்தவொடனே இதெல்லாம் வச்சு கேள்வி கேட்கணும்யா அப்படின்னு அதுக்காக உட்காந்து படிச்சுட்டு அவரை பேச விடாமல் திணறடிக்கணுங்கிற படிப்பான். இன்னும் சிலர் தங்களுடைய அறிவை காட்ட வேண்டும் என்பதற்காக படிப்பாங்க. இன்னும் சிலர் ஊழியத்தில் வசனம் பேசினா தானே ஜனங்கள் வருவாங்கங்கிறக்காக படிப்பாங்க. இதெல்லாம் எந்த முறையும் சரியானதல்ல. நீங்கள் வசனத்தை கீழ்ப்படிவதற்காக படிக்க வேண்டும். நீங்கள் வசனத்தை கை கொள்வதற்காக படிக்க வேண்டும். அதான் முதல் பலன். அப்பதான் அந்த வசனம் உனக்கு பயன்படும். உங்க வாழ்க்கையில அந்த வசனம் பலம் கொள்ளும். அதை நம்ம ரொம்ப கருத்தாக வசனங்களை நாம் தேவனுக்குள்ளே ஆராய்ந்து அந்த வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முயற்சி பண்ணணும். சரி, எப்படி பைபிள் படிக்கிறது? நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை சொல்கிறேன். ஆதியாமத்திலேருந்து ஆரம்பிக்கணுமா, அல்லது மத்தேயுவிலிருந்து ஆரம்பிக்கணுமா, அல்லது சங்கீத புஸ்தகங்கள்லாம் படிச்சிடலாம்? நிறைய பேர் கேள்வி, சங்கீத புஸ்தகம்லாம் படிச்சிடலாமா? நான் எப்படியாவது தினம் பைபிள் படிக்கணும் படித்தேன், நல்லா தான் வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த நாளாகம புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் வந்துச்சா, அதோட பைபிளை கீழே வச்சவன் தான். ஒன்றுமே புரியலைங்க. பெரிய பட்டியல் போட்டு இவருடைய வீட்டில் இவ்வளோ சொத்து இருந்துச்சு, அவ்வளோ சொத்து இருந்துச்சு, சொத்து மதிப்பு, இராணுவ மதிப்பு, அதோட வச்சுட்டேன் அப்படிம்பாங்க. தீர்க்க தரிசிகள் புஸ்தகம் வந்தானா பயமாக இருந்துச்சா, அதோட பைபிளை வச்சுட்டேன் அப்படி இருப்பாங்க. வேதத்தை நம்ம எப்படி படிப்பது? வேதத்தை நாம் பலம் பெறுவதற்கு எப்படி படிப்பது? சும்மா தெரிந்து கொள்ள படிக்கும்போது ஓவரால் நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சிருங்க பைபிளை. ஆனால் ரெகுலராக நான் உங்களை பலப்படுத்தி கொள்ள படிப்பது எப்படி, அதான் நான் சொல்லித்தரேன். அதுக்காக மற்ற பகுதிகளை படிக்காதீங்க நான் சொல்லலை. நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு படிங்க எல்லாத்தையும். ஆனால் அதில் உங்களை பலப்படுத்தி கொள்ள ஆகாரம் என்று ஒன்று இருக்கும். எல்லாமே ஆகாரம்தான், ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆகாரத்தை நம்ம புசிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், எல்லாமே ஆகாரம்தான். வேதத்தை பற்றி சொல்லும்போது அதை வேத வசனத்தை மனிதர்களுடைய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் என்று சொல்லுகிறது. ஆகாரத்தில் என்னென்ன விதமான ஆகாரம் வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஒன்று, குழந்தைகளுக்கு கொடுக்குற ஆகாரம் இல்லையா? பிள்ளைங்களுக்கு தான் அது வந்து சரியாக இருக்கும். இந்த செர்லாக் வச்சுருப்பாங்க, அது பாலில் தான் கரைச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி இதுதான். அதுக்கு அது போதுமானது. ஒரு மில்க் ஒன்று காய்ச்சி கொஞ்சம் அப்படி இனி போட்டு ஒரு ஃபீடிங் பாட்டில் வச்சு போதும் அதுக்கு. அது ஒரு உணவு, ஆனால் அது குழந்தைகளுக்கானது. இரண்டாவது உணவு பலமுள்ள உணவு. அது பலவான்களுக்குத்தான் தகும். எல்லாரும் சாப்பிட்டா உள்ள சிக்கிக்கிறோம். அப்போ பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு. பெரியவங்க சாப்பிட்றதுலையுமே பலவான்கள் சாப்பிட்ற உணவுன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாரும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிட முடியாது. அதை பலமுள்ளவங்க தான் சாப்பிட முடியும். மூணாவது ஒரு வகை உணவு இருக்குது, வியாதியஸ்தர்களின் உணவு. பெரிய ஆளாக இருப்பார், பலவானாக கூட இருப்பார், வியாதிப்பட்டுட்டா அதுக்கு என்ன அளவில் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ மைல்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பேரும் உணவு தான், பலவான்கள் சாப்பிட்றதுக்கு பேரும் உணவு தான், வியாதியஸ்தன் சாப்பிட்றதுக்கு பேரும் உணவு தான். அப்போ உணவு என்ற உடனே நீங்கள் எல்லாரையும் எல்லா நேரத்திலும் எல்லா மாதிரியும் உபயோகப்படுத்திடக்கூடாது. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வாக்கியம். அதில் என்ன சொல்றார் பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறதே. அவர் ஒரு ரவுண்டு போயிட்டு சர்ச்சுக்கு வந்து பார்க்குறாரு கொஞ்ச நாளுக்கு பிறகு. இவ்வளோ காலமாச்சு, இவங்க எவ்வளோ வளர்ந்துருக்கணும், இவங்க வெளியே போய் கனி கொடுத்துருக்கணும்,
பெரிய பெரிய டீச்சர்ஸாக மாறி இருக்கணும், போதகர்களாக மாறி இருக்கணும். இவ்வளவு காலம் ஆகியும் பிடிச்சு வச்ச மண்ணு மாதிரி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். காலத்தை பார்த்தால் சில ஆட்க பாருங்களேன், இது இந்த சர்ச்சில் இந்த தூண் பக்கத்தில் உன்னை யாரும் வந்து உட்கார சொன்னா, இது நாங்கள் காலங்காலமாக இங்கே உட்கார்ந்துருக்கிற இடமே அப்படின்னு சொல்லி சில அம்மாக்கள் சண்டை போடுறதை கேட்டிருக்கிறேன் நான். இந்த தூணில் அப்படி சாஞ்சிட்டு போதகர் பேசுகிற கேட்டாத்தாயா ஏதாவது புரியுது அப்படிம்பாங்க. எங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இந்த தூணை விட்டு நீ எந்திரிக்கவே போகிறதில்ல. அந்த இடத்த ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இந்த தூண் இருக்கிற இடத்துல நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், இந்த இடத்த விட்டு வெளியே போவோம். கான்செப்டே தப்பு. உன்னை ஒரு இடத்துல உட்கார வைத்திருக்கிற அளவுக்கு அந்த சபை நடந்தா சபை தப்பு. உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு ஒரு இடத்த நீ வந்து ரிசர்வ் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் மேலே அது தப்பு. நீங்கள் வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளை போல வளரணும். இவர் பார்க்குறாருங்க, காலத்தை பார்த்தா நான் சபை ஆரம்பித்து உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை வந்து கற்றுக் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து உட்கார வச்சுட்டு வெளியே போய் காலத்தை பார்த்தா போதகராய் மாறி இருக்க வேண்டிய நீங்கள் தேவனுடைய மூல உபதேசத்தை மறுபடியும் உங்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்குதே. ரட்சிப்பா என்னன்னு கேட்குறான், கர்த்தருடைய வசனம் தியானமா என்னன்னு கேட்குறேன். என்ன நடக்குது இங்கே? இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிற காரியம் தானே, இதுவா நமக்கு தெரியலை. உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவரானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பாலை உண்வது இந்த மேலோட்டமாக சில கதை அப்படி எது கொஞ்சம் பிரச்சனை இல்லாதது இதெல்லாம் அப்படி. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரம், இதே வசனம்தான். அதில் பலமான ஆகாரம் எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதினருக்கே தகும். அப்ப பாலை உண்கிற மாதிரி இருக்கிறான் பாருங்க, அவன் தான் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். ஒரு மேடையில் நின்று ஏதோ ஒன்று பேசினால் ஒரு அலங்காரமான காரியங்களை வச்சு, ஏன் இன்னைக்கு நம்ம நிறையா பார்க்குறோம், எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இதை பார்க்கும்போதே இது தேவ பக்திக்கு ஏற்றதாக இல்லை, பப்ளிக்காக தெரியுது. உலகத்தில் நடக்கிற காரியங்களை கொண்டு சபைக்குள்ளே கலக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் கைதட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு போதகர் மேடையில் நின்று பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இயேசு பாவத்தோட போராடி கொண்டிருந்தார். அவர் பாவத்தோட போராடாவிட்டால் நான் பாவத்தில் போராடுறத அவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்போ இயேசு மனிதரை போல வந்தார், பாவத்தில் போராடினார். கடைசி நேரம் வரைக்கும் அவருக்குள்ள ஒரு டெம்டேஷன் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு மேடையில் நின்று அவர் பேசுகிறார். அது யூடியூப்லாம் இருக்குது. எனக்கு அவர் மேலே கூட கோபம் இல்லை. கீழே ஒரு கூட்டம் உட்காந்து கைதட்டி விசில் அடிக்கிறான். ஐயா, இயேசுவின் பிறப்புக்கும் நம்முடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் ஒன்றை தவிர மற்றெல்லாவற்றிலும் அவர் மனுஷ சாயலானார் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் படிக்கிறது இல்லை. அவர் நம்மை போல மாறினார்னு சொன்னால் நம்ம மாதிரி சீட்டாடிக்கிட்டு இருந்தார், சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தார், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தார். அது நீ நான், ஏசு அல்ல. என் பிறப்பு வித்தியாசமானது, அதை பேசின போதகருடைய பிறப்பு வித்தியாசமானது. நாங்கள் புருஷ சம்பந்தத்திலே பிறந்தவர்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தவர். அவர் மாம்சத்தில் பாவம் இல்லை. எல்லாம் தெரியல அவனுக்கு. என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன், இவர் சொல்கிறத கூட நான் பெருசாக எடுக்கல. கீழே ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் கைதட்டுகிறார்கள். சொல்றார், இயேசு என்பவர் அவர் ஒரு ஆண் சக்தி, பரிசுத்த ஆவி என்பவர் ஒரு பெண் சக்தி, அதுக்கும் கைதட்டுறான். என்ன செய்வது? ஏன் இது நடக்கிறது? வேதம் சொல்லுது, நீங்கள் பாலை உண்கிறவர்களாக இருக்கிற வரைக்கும் உன்னை எவன் வேணாலும் எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கிறலாம். அவ்வளோதான். ஒரு சின்ன குழந்தைய அப்படி கை நீட்டி அப்படி கூப்பிட்டீங்கன்னா, நீங்கள் ஆசையாக கூப்பிட்டீங்கன்னா அது யாருன்னு பார்க்காம உள்ளே போயிடும். ஒருவேளை அதை போவதற்கு மறுத்தால் கூட ஒரு சாக்லேட்டை காமிச்சா போயிடும். அதற்கு நன்மை தீமை பகுத்தறிய தெரியாது. இவன் செயினை அறுத்துட்டு போயிடுவானால் அது நம்மை கடத்திட்டு போனால் தெரியாததுக்கு. ஏனென்றால் அது பால் உண்கிற குழந்தை, அதுக்கு ஞானம் அவ்வளோதான் இருக்கும். கூப்பிட்ட இடத்துல கையை நீட்டினோடனே போயிடும். கை நல்லா இருந்தால் போயிடும், கையில் சாக்லேட் இருந்தால் போயிடும், பேசுகிற வார்த்தையில் ஒரு இனிமை இருந்தால் போயிடும். அது தகப்பனா தாயா, நல்லவனா கெட்டவனா, கடத்த போகிறானா கொல்ல போகிறானா,
அல்லது நம்ம போட்டிருக்கிற செயின் அறுக்கப்படும், அதுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு சபை என்ன சொன்னாலும் கைதட்டுகிறது? அது சரி தவறு என்று ஏன் அதற்கு புரியவில்லை? ஏனென்றால் அவர்கள் பாலை உண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே திருப்பி திருப்பி அதே சத்தியம், அதே வார்த்தை. நீ கீழாகாமல் மேலாவா, வாலாகாமல் தலையாவா, இதே தான் நான் தொடர்ந்து. அதெல்லாம் வெளியே, சபைக்கு வெளியே பேச வேண்டியது. உள்ள சர்ச்சுக்குள்ள ஹீலிங் பிரேயரு. சபையிலே திருப்பி திருப்பி அந்த மூல உபதேசங்களை காரண காரியம் இல்லாமல் பாலை உண்ணத்தக்கதாக, அது அவர்களுக்கு சுலபமாக இருக்கிறது. ஒரு வீட்டில் உட்காந்து சமைச்சு பாருங்கள், பலமுள்ள ஆகாரம்னா பிரியாணி மாதிரி நல்ல பெரிய சாப்பாடு, அதை உட்காந்து சமைக்கிற கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த போதர்கள் என்ன செய்யறதுன்னா, இந்த குழந்தைகள் தங்களை தேடி வரும்போது, சபைக்கு வரும்போது பாலை காய்ச்சி ஊற்றி விட்டுறது. போ, அவர்களும் அதை திருப்தி அடைந்து போயிடும். எத்தனை வருஷத்துக்கு? இதனால்தான் இன்னைக்கு பலவீனமாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாவற்றை நன்மை தீமை பகுத்தறியத்தக்கதாக. எங்களை கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேடையிலிருந்து மந்திரம் செய்கிறான், மாயம் செய்கிறான்னு சொல்லி என்னை கூப்பிடுங்க, நான் போக மாட்டேன். எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியும். கர்த்தருடைய சுபாவத்துக்கு உட்படாத எந்த அற்புதமும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. உங்கள் பர்ஸில் பணம் வரும்னு சொல்லுங்கள், நான் போக மாட்டேன். ஏனென்றால் அந்த பணம் கண்டிப்பாய் கர்த்தரால் வருகிறதா இருக்காது. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி பாலையே பெரிய வயசான பிறகு கொடுத்தா அவன் அப்படித்தான் பலவீனமாக இருப்பான். நீங்களும் கர்த்தருடைய வேதத்தை படிக்கும்போது உங்களை பலப்படுத்தக்கூடிய காரியங்கள் மேலே கவனம் வைக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் எல்லாம் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். அதை நான் உங்களுக்கு சரியாக சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு ஓவர் வியூ ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் வேதத்தை ஒரு தடவை சும்மா படிச்சிருங்க. அதுக்கு பிறகு, ஏன்னா உங்களுக்கு சில காரியங்கள் தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு செலக்ட் பண்ணி படிங்க. எதை படிக்கணும் அப்படி செலக்ட் பண்ணி படிங்க. சிலருக்கு எது சுலபம் என்று பார்த்து அங்கேயே நின்றுவாங்க. ஒரு தாவீது கதை படிக்க படிக்க இன்பமாக இருக்கே, அப்போ எவ்வளோ வருஷம் படிப்பதையே? சவுல் போவதும், தாவீது இங்கே போவதும், கோலியாத்தை பார்ப்பதும், கல் எடுப்பதும், அடடடடா எப்படி இருக்குது, சினிமா பார்த்த மாதிரி. திருப்பி திருப்பி அவ்வளோதான். ஒரு 4 பைபிள் கதை தான் தெரியும் அவங்களுக்கு, அதுக்கு மேலே போகவே மாட்டாங்க. செலக்ட் பண்ணி படிங்க. எது என்னை பலப்படுத்தும், எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் எப்படி கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும், அந்த பகுதிகளை படிங்க. பைபிளில் தேவையில்லாத காரியங்களை போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. சில காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வச்சுருக்கு, அதை போய் ரொம்ப ஆழமாலாம் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. சிலர் அதிலேயே இருந்துட்டு மற்றவனையும் போட்டு குழப்பிட்டு இருப்பான். தேவையில்லாத காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். இப்போ நமக்கு என்ன தேவை யோசிச்சு பாருங்கள். இந்த கடைசி காலத்தை எதிர்கொள்ளணும். இந்த காலம் இனி எப்படி போகிறது, இதை நான் சந்திக்கணும்னா எந்தெந்த விதங்களில் எனக்கு பலம் வேணும், கர்த்தருடைய வசனம் அதை பற்றி என்ன சொல்கிறது, என்னுடைய ஆராதனையில் எந்த அளவுக்கு பலம் வேணும், நான் எப்படி இப்படி காரியங்களாக நீங்கள் பார்க்கணும். தேவையில்லாத காரியங்கள் இருக்கும், அதை போட்டு மண்டே உடச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு கடிதம் வேறு எழுதிடுவாங்க. எப்படி காரியங்கள் பாருங்களேன். சிலர் அங்கேருந்து நேராக எழுதுவாங்க, குழந்தைகளுடைய ஆகாரம் மாதிரி. அவங்களுக்கு அதையே புரியாது, அதை வைத்து கொண்டு எழுதுவாங்க. காயினுக்கு மனைவி எங்கேருந்து கிடைத்தாள். இதுக்கு ஒரு 4 பேர் யூடியூப் போட்டு வச்சுருப்பாங்க, காயினுக்கு மனைவி எங்கேருந்து கிடைத்தாள். இவர் அதை நான் பல பேர்கிட்ட கேட்டேன், எந்த பதிலும் எனக்கு திருப்தியாக இல்லை. பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்கள். நான் எதுக்கு உட்காந்து காயினுக்கு மனைவி, அடுத்தவனுடைய மனைவி பற்றி எனக்கு என்னையா கவலை. காயின் கல்யாணம் பண்ணான், மனைவி இருந்தால், பிள்ளைகள் தான். அப்போ சகோதரியை கல்யாணம் பண்ணான், யாரை கல்யாணம் பண்ண உனக்கு என்ன? இவருக்கு எது முக்கியம் பாருங்கள், அதுதான் முக்கியம். போகிற இடத்துலலாம் நான் இதைத்தான் கேட்பேன். காயினுக்கு மனைவி எங்கிருந்து கிடைத்தாள்? 2 பேர் தானே இருந்ததா போட்டிருக்கு. ஆபேல் காயின் தானே போட்டிருக்கு. ஆதாமுக்கு 2 பசங்க தானே. ஒருவேளை பெண் குழந்தைகளுடைய பெயர் விடப்பட்டிருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி சகோதரியாக தானே கல்யாணம் பண்ணியிருப்பான். எப்படி பிடிச்சேன் பார்த்தீங்களா? இது என்னது? இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. அடுத்த காரியம் என்ன கேட்பாங்க, ஆதாமும் ஏவாளும் என்ன மொழி பேசுனாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சை. சிலர் சொல்லுவாங்க எபிரேய மொழியில் பேசினாங்க, இன்னும் சிலர் அந்நிய பாஷை பேசினாங்க. அவன் எதில் பேசிட்டு போட்டும், நீ என்ன பேச போகிற அதை சொல்லு. உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, இது போட்டு எதுக்கு இது போட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்கீங்க? அவைகளை சும்மா ஜஸ்ட் நீங்கள் படித்து அப்படி கடந்து வாங்க, தெரிந்து கொண்டு கடந்து வாங்க. அது இப்போது உங்களை பலப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. அதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி, சும்மா ஏதோ படித்தோம் பார்த்தோம் அப்படி கடந்து போயிடணும். இதை கடைப்பிடிக்க போகிறீங்களா நீங்கள்? என்ன சொல்லுங்கள். ஆபிரகாம் என்ன பேசினார்னு பார்த்து நீங்கள் பேச போகிறீங்களா? காயின் யாரை கல்யாணம் பண்ணார்னு பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அதை வச்சு
அது ஜஸ்ட் அப்படி நீங்கள் கடந்து போயிருங்க. சில காரியங்களை பார்க்கும்பொழுது அது என்ன அப்படி கொஞ்சம் லைட்டாக பார்த்தோமா, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அது முழு ஆகாரம் அல்ல. அதில் போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்காதீங்க, மற்றவனையும் குழப்பாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. இனி நடக்க போகுது என்ன, வரப்போகுதுன்னு பெரிய பயங்கரம் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்குது. நீங்கள் இப்போ தான் வந்து விக்ரமாத்தன் கதையை போய் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக தேர்வு செய்து வேதத்தில் வாசிக்கணும். உங்களை பலப்படுத்தக்கூடியது என்ன? எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு கர்த்தருடைய வழியில் நிரந்தரமாக நிற்க முடியலை. ஒரு கொஞ்ச நாள் அவருடைய பாதையில் நடக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் அப்படி வலிக்கிறேன், பலவீனமாக இருக்கேன். தேடு, அதுக்கு பதில் தேடு. அது கரெக்டானது. என்னால் உண்மை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு சூழ்நிலை என்னை கஷ்டப்படுத்தும் போது பொய் பேசி விடுகிறேன். திருடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சில தேவைகள் வரும்போது திருடி விடுகிறேன். கர்த்தருடைய வழியை கடைப்பிடித்து நடக்கணும்னு ஒரு பிரம்ம பிரயத்தனம் பண்ணி ஒரு 10 நாள் நடக்கிறேன், அப்புறம் முடியலை. தேடு அதுக்கு. இதெல்லாம் கரெக்டானது. இதை விட்டு காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்தா, ஆபேலை வந்து எதை வச்சு கொலை பண்ணா, கத்தி இருந்துச்சா, இதெல்லாம் என்ன கேள்வி? யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் எதை தேடுகிறீர்கள் வேதத்தில்? எதை நீங்கள் கடைப்பிடிக்க போறீங்க? எதற்கு உண்டான விடை உங்களுக்கு தேவை? எதை நீங்கள் சந்திக்கணுமோ அதில் தேர்வு செய்யுங்க. அந்த ஏரியாவை நீங்கள் படிங்க. உங்களை பலப்படுத்தி கொள்ள அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வேத வசனத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. நான் இப்போ கொஞ்சம் வியாதிப்பட்டிருக்கிறேன். என்ன வியாதி? ஒரு மாம்ச வியாதியாக இருந்தால் கூட அதுக்கு பதில் இருக்குது. அதில் ஆவிக்குரிய ரீதியில் வியாதிப்பட்டிருக்கேன், பைபிளே படிக்க முடியலைங்க. முதல்ல பாருங்கள், ஒரு மனிதன் ஆவியில் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டிருந்தா முதல் அடையாளம் வேதம் படிக்க முடியாதவனுக்கு. உங்களுக்கே அப்படி வந்தால் கூட நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எனக்கு ஏதோ உடல் நலம் இல்லை. யாருக்கு? உள்ளான மனுஷனில். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வெளியே காய்ச்சல் இருந்தால் பாருங்களேன், சாப்பிட முடியாதவனுக்கு. எதை கொடுத்தாலும் கசக்கும், வாய் கசக்கும். நல்ல வசனம் தான் படிக்க முடியலை, கண்ணை கட்டுதுங்க, தூக்கம் வருது. உன்னுடைய உள்ளான மனிதன் அங்கே பலவீனமாக இருக்கிறான்னு பொருள். அவனுக்கு ஜீரணம் ஆகலை, அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். தேடு, அதுக்கு பதில் என்ன? அப்போ நான் எந்த பகுதியை, எந்த வசனங்களை வாசிக்கணும், எதை தியானிக்கணும், எதை கொண்டு அதை சரிப்படுத்தணும்? வியாதியஸ்தர்களின் உணவை தேடுங்க அவனுக்குள்ள, அதை கொண்டு வாங்க. இதுதான் அடையாளம். பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ணால் நினைவெல்லாம் தப்புது அப்படின்னு சொன்னாலாம் உங்கள் உள்ளான மனிதன் பலவீனமாக இருக்கிறது என்பது பொருள். பலவீனமாக இருந்தால் தான் வசனம் படிக்க முடியாது. கான்சன்ட்ரேட்டிவாக அப்படியே படிப்பீங்க, மனசு அதில் செல்லாது. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த ஆவிக்குரிய மனிதனில், உள்ளான மனிதனில் ஏதோ ஒரு வியாதி, ஒரு காய்ச்சல் வந்த மாதிரி, அவனுக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி. நல்ல ஆரோக்கியம் உள்ள மனிதனுக்கு பசிக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆகாரத்தின் மேலே அவனுக்கு ஆசை போகும், சாப்பிடணும்னு தோணும், ஆவலாய் அது வரும். அது வராவிட்டால் வியாதியாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன? சரி, நான் இப்போ நல்லா பலமாக இருக்கிறேன். ஒருவன் பலம் அடைவதற்கு தான் சாப்பிட்றான். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பலம் அடைஞ்ச உடனே சாப்பிட்ற நிறுத்திடுவீங்களா? ஒரு ஆள் அவன் வந்து ஒரு எய்ம் வச்சுருக்கிறான், நான் கிட்டத்தட்ட 80 கிலோ வரணும், நல்ல 6 பேக் வைக்கணும், உடம்பை நல்லா கட்டுமஸ்தாக வைக்கணும். அந்த இலக்கை இவன் அடைந்து விட்டான். பலம் அடையன்னு நினச்சான், பலம் அடைஞ்சிட்டான். பலம் அடைஞ்ச உடனே சாப்பிட நிறுத்திடுவானா? என்ன சொல்கிறீங்க? பலம் அடைஞ்சாலும் தொடர்ந்து சாப்பிடுவான். ஆனால் நம்ம ஆட்க மாத்திரம் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண வந்தால் அதோட பைபிள் படிக்க நிறுத்திடுவாங்க. தாவீது தானே தெரியும்ல, கோலியா தானே தெரியுமே, சவுல் வாழ்க்கை தான் தெரிஞ்சது தானே. அப்போ பலம் அடைஞ்சா வசனம் வேண்டாமா? பலம் அடைஞ்ச சாப்பிட மாட்டானா? இவ்வளோ அளவு 6 அடி உயரத்துக்கு வந்தாச்சு, சாப்பாடு நிறுத்திடலாமா? வெயிட் ஒரு 80 அடி வந்தாச்சு, 80 கிலோ வந்தாச்சு, சாப்பாடு நிறுத்திடலாமா? 6 பேக் வந்தாச்சு, சாப்பாடு நிறுத்திடலாமா? சாகிற வரைக்கும் சாப்பிட்டு தான் ஏன் ஆகணும்? சாப்பாடு வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். குழந்தையாக இருக்கும்போது ஒன்று, வாலிபனாக இருக்கும்போது ஒன்று, பலமுள்ளவனாக இருக்கும்போது ஒன்று, பலவீனனாக இருக்கும்போது ஒன்றுன்னு. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி என்ன இருக்குது? அப்போ ஏன் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே பைபிள் தான் படித்தாச்சே, ஏன் நம்ம அதை நிறுத்தணும்? நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் பலம் அடைவது முக்கியமல்ல, பலத்தின் மேல் பலம் அடையணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, பலத்தின் மேல் பலம். நேற்று நான் நல்ல வல்லமை அடைந்து விட்டேன், பலம் அடைந்து விட்டேன். இப்போ இன்னைக்கு நான் என் சாப்பாட்டை நிறுத்தி விட்டேன். 2 நாள் தாங்குவானா அந்த பலத்தை வச்சு? 3ஆம் நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். ஏன்? பலம் என்பது தினம் அவனுக்குள்ள பலமூட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். பலத்தின் மேல் பலம் அடையணும், அந்த பலத்தை பாதுகாத்து வச்சுக்கிறணும்.
அப்ப வேத வசனத்தை முறைப்படி வாசியுங்கள். வேத வசனத்துல எதை நம்ம முக்கியமானது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது என்பதை தேர்வு செய்யுங்க. நீங்க எதை படிக்கணும்? எங்கிட்ட கேள்வி கேட்காது. மத்தையில் ஆரம்பிக்கவா அல்லது இங்கே ஆதியாமத்தில் ஆரம்பிக்கணும் கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய பலப்படுத்துகிற ஆகாரம் வேதத்தில் எல்லா இடங்களிலும் விரவி இருக்கிறது. நீங்க அதை கண்டுபிடிங்க. உங்களுடைய ஞானத்தை, வேத அறிவை, கர்த்தருக்கு உண்டான பலத்தை புதுப்பிப்பதற்கான வசனத்தை தேடுங்க. சும்மா தேவையில்லாத எடுத்துக்கொண்டு அல்லது அதை ஒரு கடமைக்காக செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வாசிக்கிறனால் நமக்கு எந்த லாபமும் கிடைத்து விடாது. அப்போ முறைப்படியான வேத வசன தியானத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு தேவையானது என்னன்னு தேடி பாருங்க. எல்லாம் உணவு தானே போய் மார்க்கெட்டில் கிடைக்கிறலாம் அள்ளி வாயில் போடுவீங்களா? தேர்வு செய்கிறீங்கல்ல, தேர்வு செய்யுங்க. வேதத்தில் இன்னைக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்குது, இதற்கு வேண்டிய வசனங்கள் எங்கு இருக்கிறது, என்னை பலப்படுத்தி இப்படி படிங்க. அதான் பலத்தின் மேல் பலம் அடைவது. அறிந்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காரியங்கள் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. முதல்ல அதில் வேத வசனம்தான் இயேசு யார் என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடியது. வேதத்தில் அப்படிதான் சொல்லுது, என்னை பற்றி வேத வசனங்கள் சாட்சியிடுகின்றன என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசுவை அறிவதற்கு வசனம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வசனம் இயேசுவை பற்றி, தேவத்துவத்தின் காரியத்தை பற்றி என்னென்ன சொல்லுதுன்னு அதை நல்லா நீங்கள் அறிஞ்சிக்கங்க. ஏன்னா ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கர்த்தரையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்போ இவரை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நீங்கள் பலமடைய முடியும். அப்போ அவரை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக நெருக்கமான ஒரு ஏது வேத வசனம்தான். அந்த வசனம்தான் கர்த்தரை காண்பிக்கிறது, சாட்சியிடுகிறது. அப்போ அவரை பற்றின காரியங்களை தேடி வாசிங்க. உங்களை பற்றின காரியங்களும் உள்ளே இருக்குது பைபிளை, தேடி வாசிங்க. எதிரி சாத்தானை பற்றின காரியம் இருக்குது, தேடி வாசிங்க. நான் யார், நான் எப்படி பலப்படணும், என்னுடைய எதிர்காலம் என்ன, நாங்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளணும். அப்போ உன்னை பற்றின காரியங்களை பைபிளில் தேடு. ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை அடையும்படி அவங்கள நீங்கள் அறியணும்னா வேத வசனத்தில் அவங்கள பற்றி தேடுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், ஆவியானுடைய கிரியை என்ன, அதை பற்றி ஒரு ரவுண்டு பாருங்க. அப்போ இந்த வசனம் யார் யாரெல்லாம் காட்டுது? கர்த்தரை காமிக்குது, அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை காமிக்குது. அதை நீங்கள் அறிந்து கொண்டால் நித்திய ஜீவனை பெறுகிறீர்கள். அடுத்து இந்த வசனம் உங்களை காமிக்குது. ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நீங்கள் நின்னா ஒரு மனிதனுடைய தோற்றத்தை இந்த கண்ணாடி காமிக்கிற மாதிரி பைபிளுக்கு முன்னால், வேதத்துக்கு முன்னால் நின்னா அது நீங்கள் யாருன்னு காமிச்சிடும். கண்ணாடியில் கூட இடவல மாற்றம் இருக்கும். இடது பக்கம் இருக்குது வலது பக்கம், வலது பக்கம் இருக்குது இடது பக்கம் தெரியும். ஆனால் வேதம் அப்படியே காண்பிக்கும் அதை துல்லியமாக. அதை பார்த்து உங்களை திருத்திக்கங்க. ஒவ்வொரு முறை வேதத்துக்கு முன்பாக நின்று அந்த இடத்தை விட்டு விலகுவதற்கு முன்னால் ஒரு சின்ன திருத்தமாவது உங்களை செஞ்சுட்டு நீங்கள் திரும்பணும். அதுதான் நீங்கள் கரெக்டாக தியானிச்சிங்க என்பது அடையாளம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். கண்ணாடியை நீங்கள் பார்க்க நேரிடும் பொழுது உங்களை சின்ன ஒரு கரெக்ஷனாவது செய்யாமல் யாராவது கண்ணாடியை விட்டு நகர்ந்துருக்கீங்களா? ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிட்டு கை கழுவுவது எதாச்சியாக முன்னால் கண்ணாடியை பார்த்தா கூட அப்படி ஒரு தலையை லேசாக கோதி விட்டு தான் நீங்கள் திரும்புவீங்க. அப்படி இல்லாமல் போகிற ஆள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கண்ணாடியை பார்த்தாலே ஏதாவது ஒரு முகத்தில் ஒரு சின்ன திருத்தத்தை போட்டுருவான், ஒரு முடியவா தள்ளி விட்டு போயிடுவான். சில ஆளுக்கு கண்ணாடியை பார்த்தா அங்கேயே கதின்னு கிடந்துருவான், அது வேறு கேஸ். அப்போ ஒரு சின்ன திருத்தம் அதே தான். வேதத்துக்கு முன்னால் வந்துட்டு அந்த இடத்தை விட்டு நீ அந்த வேதத்தை மூடுவதற்கு முன்னால் ஒரு சின்ன திருத்தம் உனக்குள்ளே நடந்திருக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் உனக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நீ நின்றதற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இதுதான் வேதத்தை வாசிக்கணும். தொடர்ந்து தினம் படிங்க. காலையில் படித்தா நல்லதா, மத்தியானம் படித்தது நல்லதா, சாயந்தரம் படித்தா நல்லதா, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் எல்லா நேரம் படிங்க. அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் உங்கள் தேவனோடு உங்கள் நேரத்தை செலவிட பழகுங்கள். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று எழுதியிருக்கு. நல்ல ஒரு மாணவன் படிக்கிற மாதிரி ஆராய்ச்சியோடு படிங்க. ஏதோ காலையில் எழுந்திரிச்சு அப்படி படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் படிக்காதீங்க. மனப்பாடம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் வராது. அதை வாழ்க்கையில் பயன்படுத்துங்க, அபியாசப்படுத்துங்க. இரண்டாவது காரியம் பாருங்கள், நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள நம்ம என்ன செய்யணுமா? ஆவியிலே நிறைந்திருங்கள். கர்த்தர் ஏன் இந்த ஆவியை நமக்குள்ளே கொடுத்தார்னா, பரிசுத்த ஆவியினால உங்கள் உள்ளான மனுஷன்லே நீங்கள் பலன் அடையணும். அந்த பலன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிற பலன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரியும்.
இந்த ஆவியானவர் தான், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஒரு காரியத்தை, இந்த ஆவியானவர் தான் இந்த உலகத்தை சீரமைத்தவர். ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகத்தெல்லாம் ரீஃபார்ம் பண்ணினவர். பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதில் எல்லா பவர் இருக்குது. உருவாக்குற பவர் இருக்குது, அழிக்கிற பவர் இருக்குது, எழுப்புகிற வல்லமை இருக்குது, எல்லா வல்லமே இருக்குது. இந்த ஆவியானவர் அசிட்டிஸ் எப்படி இருக்கிறாரோ அதே வல்லமையோட உங்களுக்குள்ளே இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஆவியானவர் ஏதோ கைதட்டுவார், பாட்டு பாடுவார், அந்நிய பாஷை பேச வைப்பார், வீட்டு போவார். இவர் இல்லை. ஆவியானவருக்கு வேறொரு முகம் இருக்கிறது. அவர் திரியேக தேவனில் ஒருவரானவர். அவர் மகாபெரிய சக்தியானவர். அவர் இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே ஏற்கனவே என்னுடைய உள்ளான மனிதன் என்று சொல்லுகிற என் ஆவி இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இதில் இருக்கிற இந்த பவரை உங்களுடைய ஆவிக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற பவரை உங்களுடைய ஆவிக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து அந்த சக்தியை, பலத்தை அது எடுத்துக்கொள்ளும். அதுதான். அப்போ அதற்குண்டான ஏதுவை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஆவியானவரை தேடி நீங்கள் எங்கேயோ போக வேண்டாம், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பலத்தை தேடி நீங்கள் எங்கேயோ போக வேண்டாம், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அதிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல கரண்ட் வரும், ப்ளக் இருக்கும், எல்லாருக்கும். ஒரு வயரை போட்டு சொருகி உள்ளேருந்து எடுத்துட்டா அந்த கரண்ட்டை நம்ம வேறொரு பொருளுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து சேர்த்துறோம், கடத்திடுறோம். பாருங்கள், வீட்டில் ஒரு ஃபோன் வச்சுருக்குறோம். ஃபோனுக்கு இப்போ சக்தி வேணும். அது கொஞ்சம் பேசுது, கேட்குது, அப்படியே வந்து டப்புன்னு ஆஃப் ஆகிடுது. பவர் இல்லை, பவர் போச்சு. இப்போ என்னையா செய்யணும்? பவர் இருக்கிற ஒரு இடத்த போய் தேடி பார்க்குறோம். அதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே கரண்ட் இருக்குது, நமக்கு தெரியும். இதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளே கொண்டு வந்து ஒரு ப்ளக்கை சொருகி, ஒரு ரீசார்ஜர் அதில் சொருகி, அதில் இருக்கிற கரண்ட்டை இதற்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே தான் கர்த்தருக்குள்ளே அந்த பவர் இருக்குது. அந்த பவர் உங்களுக்குள்ளே ஒரு பக்கம் அப்படி இருக்குது, ஒரு பெரிய பேட்ரி மாதிரி. இங்கே உங்கள் ஆவி இருக்குது. உங்கள் ஆவி சோர்ந்து போச்சு. இப்போ என்ன செய்யணும்? இந்த பலத்தை இந்த ஆவியிலிருந்து நம்ம எடுக்கணும். அந்த ஆவியிலிருந்து எடுப்பதற்கு தான் கர்த்தர் அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் வரணும். பாருங்கள், கனெக்ஷன் வந்தால் தானே எடுக்கும். உங்கள் வீட்டில் அந்த சுவிட்ச் போர்டில் பவர் இருக்குது, உங்கள் ஃபோனில் பவர் இல்லை. இதில் இருந்த பவரை இதுக்குள்ளே எடுக்கிறதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு கனெக்டர் தேவைப்படுது. பாருங்கள், அந்த கனெக்டர் தான் தியானம், ஜெபம், ஆராதனை, ஆவிலை நிறைதல். இதெல்லாம் இந்த மாதிரி அதில் போய் உரசும் போது தான் அதில் இருக்கிற பவர் உங்களுக்குள்ளே வரும். சும்மா பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன், உள்ளதான் இருக்கிறார் அப்படின்னா அவர் தனியாக இருப்பார். உனக்குள்ளேயே உங்களுடைய சொந்த உள்ளான மனுஷன் இருப்பான். ரெண்டுக்கும் கனெக்ஷன் வந்தால் தான் அந்த பவர் உள்ளே வரும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? பாருங்கள், அப்போ நீங்கள் எதை செய்தாலும் அதை ஆவியானவரோடு கூட இணைக்கப்படும்படி செய்யுங்க. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் எல்லா நேரமும் குதிப்பதில்லை, எல்லா நேரமும் அந்நிய பாஷை பேசுறதில்லை, எல்லா நேரமும் பரவசம் அடைவதில்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க அல்லது ஆராதிக்கிறீங்க, அந்த ஆராதனை இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறீங்க, திடீர்னு கைதட்டுறீங்க. இப்போ எங்கள் பரிசுத்த ஆவியானவர் மேலேருந்து உங்கள் மேலே ஊற்றுனாரா? இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்கள் ஆவி தனியாக இருக்குது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது, ஒரு ஆராதனை நீங்கள் செய்யும்போது, உங்கள் ஆவி தேவனுடைய பவரோட கனெக்ட் ஆகி விடுது. அவ்வளோதான். அந்த கனெக்ட் ஆன உடனே அந்த சக்தியை இது உள்ளே இழுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ எவ்வளவு நேரம் கனெக்ஷனில் இருந்தால் எவ்வளவு சக்தியை இழுக்கும் நமக்கு தெரியுமில்ல. அப்போ அதுக்கு தான் சொல்வது தேவனிடத்தில் ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொல்வது. ப்ளக் அப்படி போட்டு அப்படி எடுத்துட்டு, ஒரு நிமிஷத்தில் போட்டு எடுத்துட்டு, ஒரு 2 நிமிஷம் போட்டு அல்லையோன்னு சொல்லிட்டு உருவிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் பலம். தேவனிலே நிறைந்திருங்கள், தேவனிலே ஆழ்ந்திருங்கள், தேவனிலே மூழ்கியிருங்கள். எப்போதும் தேவனுக்கும் கர்த்தருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு இடையில கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த பலத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அது ஒரு ஹை வோல்டேஜ் ஓடுற ஒரு பேட்டரி மாதிரி. ஆனால் அதை நீங்கள் உரசினா தான், அதோட இணைஞ்சா தான் அந்த கரண்ட் உனக்குள்ளே வரும், அந்த பவர் நமக்குள்ளே வரும். அது தனியாகவும் நீங்கள் தனியாக இருந்து அதை கட்டி பிடிச்சி நீங்கள் படுத்தா கூட வராது. அது எப்படி வரும்? ஒரு பேட்டரியை தூக்கி செல்ஃபோன் மேலே வச்சா உள்ள கரண்ட் இறங்கிருமா? அப்போ அந்த கனெக்ஷன் உள்ளே வரணும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது. நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து ஓட பழகுங்கள், ஆவியிலே ஜெபியுங்கள், ஆவியிலே துதியுங்கள், ஆவியிலே தியானியுங்கள். தேவனுக்கடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் ஆழமாக நல்ல விருப்பத்தோடு செய்ய ஆரம்பிக்கும் போது
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்திலே உங்களுக்குள்ள வந்துட்டார், உள்ளதான் இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அது ஹியூமன் ஸ்பிரிட். இதில் தான் அடிக்கடி பவர் போயிடுது, சக்தி போயிடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் துவண்டு போயிடுது, அப்படி இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? பலமடைய வைக்கணும். பலமடைய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 2 ஆவிக்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் உண்டாக்கணும். அந்த கனெக்டர் என்ன அப்படின்னு கேட்டால் தான் இது கர்த்தருடைய காரியங்கள். ஒரு ஊழியம் செய்யுங்க, கனெக்ஷன் உண்டாகும். ஒரு ஆராதனை செய்யுங்க, ஒரு கனெக்ஷன் உண்டாகும். ஒரு ஆழமாக ஜெபம் பண்ணுங்க, ஒரு கனெக்ஷன் உண்டாகும். உபவாசம் பண்ணுங்க, ஒரு கனெக்ஷன் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை ஆழ்ந்து தியானிங்க, ஒரு கனெக்ஷன் உண்டாகும். அப்போ தான் அந்த அனாயிண்டிங் நமக்குள்ளே வந்து பொருந்த ஆரம்பிக்கிறது. அது பொருந்த ஆரம்பித்த உடனே அந்த பவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி இல்லாமல் 2ஐயும் சேர்த்து வச்சா கூட அந்த பவர் உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாது. 2க்கு நடுவில் ஒரு கனெக்ஷன் வேணும். அப்போ அந்த கனெக்ஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஊழியம் செய்வது ஒரு கனெக்ஷன், தியானம் செய்வது ஒரு கனெக்ஷன், ஆராதனை செய்வது ஒரு கனெக்ஷன், மற்றவர்களுக்கு நன்மை செய்வது கூட ஒரு கனெக்ஷன் தான். அப்புறம் என்னென்ன இருக்குது? துதிப்பது ஒரு கனெக்ஷன், ஜெபிப்பது ஒரு கனெக்ஷன். இந்த மாதிரி இந்த ஆவியான ஒரு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்கள் ஆவியை நீங்கள் ஈடுபடுத்தும் போது ஆவியானவரோடு அது பொருந்த ஆரம்பிக்குது. அந்த பவர் இதுக்குள்ளே வந்துடுது. நல்ல ஆவியில் நிறைஞ்சிருங்க. எப்போவும் ஆவியான தருகிற பாஷை வரங்களை பேசுங்க. நீங்கள் வேதம் சொல்லுகிறது, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். நான் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜாதியோடு நான் பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த ஆறுதல் எப்படி கிடைக்குது? ஒருவன் அந்நிய பாஷை பேசி தேவனோடு கூட அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அந்த அபிஷேகத்தின் வல்லமையில் இருக்கிற பவரை உங்கள் உள்ளான மனிதன் இழுத்துக்கொள்ளுகிறது. அப்படியே அதை இழுத்துக்கொள்ள ஆரம்பித்தா இப்போ சார்ஜ் ஏறிது. அப்படி சார் வீட்டில் இருக்கிற செல்ஃபோன் தான், வீட்டில் இருக்கிற பவர் பாயிண்ட் தான். பவர் பாயிண்டில் கரண்ட் இருக்குது, செல்ஃபோனில் அப்பப்போ ஏற்ற வேண்டியிருக்கு. அப்போ அந்த கனெக்டரை நம்ம போடும்போது தான் அதில் இருக்கிற பவர் இதுக்குள்ளே ஒரு சிம்பிள் டெக்னாலஜி. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லாதபடி பல நாட்கள் நீங்கள் தனித்திருக்கும் போது, அல்லது வேறு ஏதாவது காரியத்தில் இந்த ஆவியானவரோட ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சபை வேறு இல்லையா, கூட்டங்கள் வேறு நடக்கலையா, பல இடங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயெல்லாம் நடக்கலை. நிறைய பேர் ஆவியானவர் தூக்கி அப்படி மேலே பரனில் போட்ட மாதிரி அந்த தொடர்பே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஆவியானவரோட தொடர்பு என்பது நீங்கள் இருந்த இடத்திலேயே உருவாக்கி கொள்ள முடியும். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அவருடைய பவரை உங்கள் ஆவிக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தும் நான் ஏன் சோர்ந்து போகிறேன்னா அப்படி தான். ஆவியானவருக்குள்ளே பவர் இருக்கிறதுனால நீ பிழைச்சிட மாட்ட. ஆவியானவருக்குள்ளே இருக்கிற பவர் ஆவிக்குள்ளே வரணும். அதுதான் மேட்டர். நீங்கள் பார்க்கணும். ஆவியானவர் என்னை நிறைத்திருக்கிறாரே, அபிஷேகத்திலே நான் நிறைந்திருக்கிறேனே, அப்போ ஏன் எனக்கு இப்படி சோர்வு வருது? ஆவியானவருக்குள்ளே பவர் இருக்கும். அந்த பவர் உனக்குள்ளே வந்தால் தான் நீ சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இதை உருவாக்குவதற்கு தான் தொடர்ந்து நல்ல ஜெபங்கள், நல்ல முறைப்படியான ஜெபங்கள். காலை நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, வசனத்தை நல்லா ஆழ்ந்து தியானம் பண்ணுங்க. நான்லாம் அபிஷேகத்தை, கர்த்தருடைய வல்லமையை உணர்வது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடும்போதே அந்த தேவனுடைய வல்லமை அப்படியே ருசிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த அபிஷேகத்தை ருசிக்க ஆரம்பிப்பாங்க. சிலர் நல்ல கர்த்தரை துதிக்கும் போது அந்த வல்லமையை ருசிக்க ஆரம்பிப்பாங்க. நாங்கள் அபிஷேகத்தை ருசிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது என்ன நடக்குது தெரியுமா? உண்மையில் இவர்கள் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது தனக்குள் இருக்கிற அந்த பெரிய பவர் இருக்க, அதோடு கூட இவர்களுடைய ஆவிக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. அந்த பவர் இதுக்குள்ளே வருது, அவ்வளோதான். அதைத்தான் இவர்கள் அந்த அனாயிண்டிங் தலையில் இறங்குது, காலில் இறங்குதுங்கிறது. இந்த பவர் உள்ளே போகுது அப்படியே டக் டக்குன்னு. எப்படி ஃபோனில் அப்படியே நம்பராக காமிச்சிட்டே வருது பாருங்கள், அது மாதிரி அந்த பவர் உள்ளே இறங்குது. அதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஜெபிக்கும் போது அப்படியே கையெல்லாம் ஆடி அப்படியே அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு, ஆமாம் நிரம்பி வழிங்க, நல்லது. எனக்கு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்போது ஒரு வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது அந்த வசனத்தில் நான் இதுவரைக்கும் யோசித்திராத காரியங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். புதுசாக ஒரு காரியம் இப்படி இருக்கே அப்படின்னு நான் யோசிப்பேன். இந்த வசனத்தை எப்போ நான் ஆழமாக படிக்கிறேனோ எனக்கு நல்லா அபிஷேகத்தை உணர முடியும். பவர் அப்படியே என் தலையை தொடுறது, எனக்குள்ள அந்த வல்லமை வருவதை வசனத்தில். ஆனால் எனக்கு வர்ற மாதிரி தான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. தேவத்துவத்தின் காரியத்தில் நிலைத்திருங்கள், கர்த்தரை துதிக்க பழகுங்க,
முறைப்படி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். காலையில் கொஞ்சம் நேரமாவது அப்படியே ஜெபத்தில் இருங்க. உங்களுக்குள்ளே சார்ஜ் ஏற்றாமல் வெளியே போகாதீங்க. செல்ஃபோனில் சார்ஜ் போடாமல் வெளியே போவீங்களா நீங்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே பேட்டரி இருக்கா, சார்ஜ் இருக்கா? எல்லாம் சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா என்ன கஷ்டப்படுறான் பாருங்க. ஒருத்தட்ட போய் கடன் கேட்குறது, உங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் இப்படி போட்டு எடுத்துக்கிறவா, கொஞ்சம் சார்ஜ் வேணுமே, பார்க்குறோம்ல. சார்ஜ் இல்லாவிட்டால் கை காலில் ஆடிடுதே. ஃபோனில் சார்ஜ் போச்சுன்னா உனக்குள்ளே ஆவியில் சார்ஜ் போயிடுச்சு, சும்மா சுற்றிட்டு திரியுறீங்களே, அதை பற்றி கவலைப்படுவதில்லையே. தினம் சார்ஜ் போடுங்க. அதை தேவனை துதியுங்கள், ஆராதியுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை வாசியுங்கள், ஆவியிலை நிறைந்திருங்கள். ஆவியானுடைய தொடுதலை எப்பெல்லாம் உங்களால் உணர முடியுதுன்னு பாருங்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மளால் உணர முடியாது. சும்மா நம்ம போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், நண்பர்களோட பேசுகிறோம், உணர முடியல. ஆனால் ஜெபம் பண்ணும்போது உங்களால் அந்த தேவனுடைய வல்லமை உங்களை தொடுவதை உணர முடியுதா? அப்போ தான் கனெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது வருதா? கனெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தியை கேட்கும்போது தொடுதா? உனக்குள்ளே இருக்கிற அந்த பேட்டரியும் உனக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஆவியும் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதில் கரெக்டாக நீங்கள் இருங்க. ஆவியானவரோடு கூட உங்களை பொருந்த வைக்காத எந்த காரியத்தை செய்யாதீங்க. சில கள்ள உபதேசங்களை கேட்கும்போது அது கர்த்தருடைய ஆவியோடு உங்களை பொருத்தாது. கள்ள வார்த்தைகளை கேட்கும்போது அப்போ மாம்சத்தில் மாத்திரம் ஒரு உற்சாகம் உண்டாகும். அது உள்ளான மனிதன் உண்டாகிற உற்சாகம் அல்ல. பெரிய பெரிய இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு அங்கே கலப்பான உபதேசங்களை பேசி கைதட்ட வச்சு, குதிக்க வச்சு, ஆர்ப்பரிக்க வச்சு, விசிலடிக்க வச்சு, அது பலம் மாதிரி தெரியும், அது பலம் அல்ல. அதனால் உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்பட மாட்டான். ஒரு செய்தியை கேட்குறனா கூட, இது நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிற ஆலோசனை. ஒரு யூடியூப்பில் இன்றைக்கி எல்லா செய்தியும் வருகிறது. ஒரு செய்தியை கேட்குறனா கூட இது என்னை பலப்படுத்துமான்னு பாருங்கள். பலப்படுத்தாத செய்தி உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிற செய்திகள் நிறையா இருக்குது. அவர் இப்படி செஞ்சிட்டாரு, இவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு உட்காந்து பேசுவாங்க. யார் பேசுகிறா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் யார், எங்கே இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு வருவார், ஒரு யூடியூப் சேனல் போடுவார். என்ன, இவர் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரே, இவர் இப்படி ஒரு ஆராதனை நடத்துகிறாரே, அது தப்பு, இது தப்பு. நான் தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. தப்பு சொல்கிறதுக்கு முன்னால் நீ யார் என்பதை யோசித்து சொல்லு. ஒரு 10 ஆத்துமாக்களையாவது நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்திருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே ஒரு துரும்ப கூட அசைக்காமல் கையில் கேமரா இருக்குது என்பதற்காக, அல்லது யூடியூப்பில் ஒரு காரியத்தை பதிவேற்றம் செய்ய முடியும் என்பதற்காக நீங்கள் பெரிய ஞானி மாதிரியும் மற்றவர்களை நியாயந்திருக்க போகிற மாதிரி பேசாதீங்க. அவர் என்ன இப்படி ஆடுறாரு, அது தப்பு, இவர் என்ன இப்படி பாடுறாரு, இது தப்பு. இதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு யூடியூப் சேனல் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர், 1,00,000 பேர், 1,50,000 பேர், இந்த ஊழியக்காரன் தவறு அப்படிம்பார் ஒருத்தர், இல்லை சரிம்பார் இன்னொரு ஒருத்தர். இதனால் உங்களுக்கு ஆவியில் ஏதாவது பலம் உண்டாகுமான்னு பாருங்கள். குப்பையை கொண்டாந்து உள்ளே போட்டால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி குப்பை வீடியோக்களெல்லாம் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. எச்சரிக்கிற செய்திகள் இருக்கும். அப்போ வேதத்தில் சொல்லுது, நீதிமான் என்னை கடிந்து கொண்டு குட்டின போது அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல் இருந்தது. ஒரு நல்ல ஊழியக்காரர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்கிறார். அவங்க சொல்கிற அந்த உபதேசம் தப்பு. கவனிங்க. சொல்லப்படுற செய்தியை பார்க்கறதுக்கு முன்னால் சொல்கிற ஆள் யாருன்னு பாருங்கள். பல பேரை நீதிக்குள்ளே நடத்தி, பல பேரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி, வேத வசனத்தில் பழக்கம் உண்டாகி, அநேகருக்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்த ஒரு நீதிமான் ஒரு தவறை பார்க்கும் பொழுது சுட்டி காட்டினா அது நியாயம். நீ இன்னும் உள்ளேயே வரலையே, உங்கள் கையில் எக்யூப்மெண்ட் இருக்குங்கிறக்கா எதையாவது பேசுவதா? அது உண்மையிலே தப்பாக கூட இருக்கட்டும், அதை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்போ இதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓ, அங்கே அப்படி நடந்துச்சாமே, இந்த ஊழியக்காரர் இப்படி ஒரு காணிக்கை வாங்கினாராமே, இவர் நியாயாதிபதி மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓ, இப்படிலாம் நடந்ததா, அப்படிலாம் போச்சா, இந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர் நினச்சமே, இப்படி காணிக்கை வாங்குவாராமே, இப்படி தசம்பாகம் கொடுப்பாராமே, கை வச்சு கீழே தள்ளுறாரா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசுவது. இது உங்களை பலப்படுத்துமான்னு பாருங்கள். இந்த செய்தியை கேட்கறதுனால உங்கள் விசுவாசம் வளருமான்னு பாருங்கள். எல்லாம் தான் இருக்கும். ஒரு ஆடு மேய்ச்சல் எடுத்து போகும்போது எல்லாம் தான் இருக்கும். ஒரு ஆட்டுக்கு கூட புத்தி இருக்கிறது. நம்ம எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது. செய்தில் மேய்ச்சல் கொண்டு விட்டால் கண்டதுலேயும் வாய் வச்சிருமா? அது ஆடு தொடா இலைன்னு ஒன்று இருக்குது, ஆடாதொடைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஆடு தொடா இலையை ஆடு சாப்பிடாது, தெரியுமா உங்களுக்கு? ஆடு தொடாத இலை அது பேர்.
அப்போ பச்சையாக இருக்கிறங்க நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்க. நீங்கள் உண்ணுவதற்கும் பலப்படுத்துவதற்கும் காரியங்கள் இருக்கிறது. அது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது வருகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதைத்தான் அங்கே தமிழில் சொல்லுவாங்க, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. சில ஆட்களை பார்த்தா ரொம்ப சாஃப்டாக பேசாமல் உட்காந்துனேன். எது நமக்கு தேவையானது வருமோ அதை மாத்திரம் தேடி எடுக்க தெரியணும். வர்றதெல்லாம் தூக்கி உள்ளே போடுறதுக்கு நம்ம என்ன குப்பை தொட்டியா? இவன் அவனை பற்றி சொல்ல, அவன் இவனை பற்றி சொல்ல, நமக்கு என்ன கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம். இல்லைலாம் உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பலம் குறைந்து போய்விடும். ஆகவே ரொம்ப கவனம். கர்த்தருடைய ஆவியை கொண்டு ஆவியிலே பலப்படுங்கள். கர்த்தருடைய வசனத்தினாலே உங்களை பலப்படுத்துங்கள். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து அதை சீர்படுத்துவதன் மூலம் நீங்கள் தேவனுக்குள்ளே பலப்படுங்கள். ஒரு ஜெபம், ஒரு வேத வாசிப்பு, ஒரு கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அந்த பலத்தை பெற்று உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த பலத்தை உண்டாக்குகிறது. இதுதான் சிம்பிள் மெக்கானிசம். இது செல்ஃபோன் மாதிரி, அதில் இருக்கிற பவர் இதுக்குள்ளே போகிற மாதிரி. அதை கொண்டு போவதற்கு ரெண்டுக்கும் இடையிலே வைக்கப்படுகிற கனெக்டர்ஸ் தான் இந்த ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை எல்லாம். எல்லாவற்றுக்கும் மேலே அந்த பவர், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலப்படணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது சுத்தமாக இருந்தால் தான் அந்த பவர் முழுசாக உள்ள அது சக் பண்ணும், உள்ளே வந்து இழுக்கும், ஈர்த்து கொள்ளும். இங்கே உள்ள எல்லாவற்றையும் குப்பைகளையும் மாறுபட்ட காரியங்களையும் பரிசுத்தம் இல்லாத காரியத்தை வச்சுட்டு நீங்கள் என்னதான் பிளக்கை போட்டாலும் கனெக்ஷனை கொடுத்தாலும் அந்த பவர் உள்ளே வராது. முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிறணும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். ஒரு முறை ஜெபத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா பாவத்தை அறிக்கை செய்யுங்க. பாவத்தை அறிக்கைன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்க வேணாம். கடைசியில் நீங்கள் அறிக்கை செஞ்சதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வேறு தவறுகள் இருந்தால் அதெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்யுங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ண பிறகு தான் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். வேதத்தில் சொல்லுகிறது, என் இருதயத்திலே அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தால் கர்த்தர் என் ஜெபத்தை கவனித்து கேட்க மாட்டார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணி இருக்கிறது. அப்போ அந்த பிளவுன்னு சொன்னால் அந்த கனெக்ஷன் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல அதை கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவி கொள்ளுங்கள். அப்போ நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஒவ்வொரு முறை ஜெபத்துக்கு போகும்போதும் ஒரு 5 நிமிஷமாவது உங்களை சோதித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது பாவங்கள், காரியங்கள், தவறுகள் இருக்குமான்னு பார்த்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதில் மனம் பொருத்திட்டு அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த ஜெபத்திலே உண்டாகிற பலன் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இல்லாட்டா அதனால் எந்த பிரயோஜனம் வராது. அதிலிருந்து அந்த பவர் உங்களுக்குள்ளே வராது. உள்ளான மனிதனிலே பலப்படுங்கள். ஏனென்றால் இது கடைசி காலம். பலப்பட்டால் தான் நீங்கள் இந்த காலத்தை எதிர்கொள்ள முடியும். பலவீனம் உள்ளவர்களை ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு போயிடும் இந்த காலம். பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா அடையாளமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு கொடிய காலம் வருகிறது. நான் சொன்ன இந்த செய்தியை நீங்கள் சும்மா லேசாக எடுத்துக்கிறாதீங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை கடைப்பிடிக்க வேண்டிய செய்தி. ஏன்னா இனி வருகிற காலத்தில் இது மாதிரிலாம் உட்கார்ந்து பேச முடியுமா, பேசுவாங்களா, சொல்ல முடியுமா, நீங்கள் அந்தந்த இடங்களுக்கு போக முடியுமா, பார்க்க முடியுமா, நமக்கு தெரியல. இனிதான் உலகத்தை பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். இனி உலகத்தில் அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுகிற நேரம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டிருந்தா ஸ்திரப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் நிற்கும்படி உங்களை ஆவியிலே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தி மறுபடியும் உங்களை ஆவியிலே புதுப்பித்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ளே பலம் படுவது என்பது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கு வைத்திருக்கிற ஏதுக்களை அனுதினமும் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் கேட்ட செய்தியில் ஒரு காரியம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்போ கூட சொன்னோம், நம்ம கேட்டீங்க. ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை பலமூட்டி விட்டான் என்பதற்காக சாப்பிட்றதை நிறுத்த மாட்டான். நம்ம ஒரு அளவுக்கு வந்துட்டோம், நல்லா பலமாயிட்டோம் என்பதற்காக யாராவது சாப்பிட்றத நிறுத்துவானா? அதனால் தொடர்ந்து நாம் பலத்தின் மேல் பலம் அடையணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். கர்த்தர் மறுபடியும் உங்களை தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். காலம் எவ்வளவு கொடிதாய் மாறினாலும் அதை எதிர்கொள்ளத்தக்கதான ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம்
ஒரு ஆவிக்குரிய பலம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து இயங்கணும். அதற்காக நான் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே காத்திருங்கள். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட தியானித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் சந்திப்பீராக ஆண்டவரே. காலங்கள் கொடிதாக இருக்கிறதுனால அவர்கள் விசுவாசத்தை உருக்குலைப்பதற்கு அவர்களுக்கு எதிராக வைக்கப்படுகிற எந்த ஆயுதங்களையும் அவர்கள் எதிர்கொள்ளவும், அவைகளை ஜெயிக்கவும், அவர்களை மேற்கொள்ளவும் கர்த்தாவே அவர்களை ஆவியிலே புதுப்பிப்பீராக. ஆவிக்குரிய பலத்தினால் அவர்களை திருப்தியாக்குவீராக. காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல ஆண்டவர் அவருடைய பலத்தின் மிகுதியை இன்னும் அதிகமாய் மாற்றுவீராக. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே தளர்ந்து போகாத விசுவாசத்தோடு காரியங்களை எதிர்கொள்ள நீர் அவர்களை பயன்படுத்துவீராக. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் எதுவும் தடையில்லாமல் நிறைவேற்றப்படுவதாக. கடைசி காலங்களில் உங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளணுமே, அந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணணுமே. ஆண்டவர் அதற்கு ஏதுவாக எங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்களை நாங்கள் இன்னும் கூர்மைப்படுத்திக் கொள்ளவும், எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் நினைவூட்டினீரே. அதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆவி எங்கள் மேல் எப்பொழுதும் இறங்கி கொண்டே இருக்கணும், எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். பலப்படுத்துகிற வசனங்கள் அனுதின மன்னாவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பலப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேல் என்றென்றைக்கும் நீடித்த காலம் நிலைவரமாய் தங்கி இருக்கணும். எங்கள் ஆயுதங்களை கர்த்தர் கூர்மையாய் மாற்றியறலும். சாத்தானுடைய எந்த தந்திரங்களை நாங்கள் கண்டுபிடித்து அவைகளை ஜெயமாய் ஜெயிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்தியறலும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், சபையாரை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்களை இன்னும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உங்களிடத்தில் நீடித்த காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.